त्रिदलं त्रिगुणाकारं त्रिनेत्रं च त्रियायुधं त्रिजन्मपापसंहारम् एकबिल्वं शिवार्पणम्। नमो नारायणाय। नमो नारायणाय। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। सर्वत्र गोविंद नाम संकीर्तनम, गोविंद गोविंद जानकीकान्तस्मरणं। जय जय राम राम, हर नम पार्वती पतये, हर हर महादेव। தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனி சர்வமங்களா, जनकः शङ्करो देवः तं वन्दे कुञ्जरारणम्. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாமேனி உருங்காது, ஊக்கொண்டு துப்பா திருவேணி தும்பிக்கையாம் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாமேனி உருங்காது, ஊக்கொண்டு துப்பா திருவேணி தும்பிக்கையாம் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. சதாபால ரூபாபி விக்னாத்ரிஹத்ரி, महादंति वक्त्रापि पंचास्यमान्या, विधीन्द्रादिविज्ञा गणेशाभिधामे विदत्तां श्रियं कावि कल्याणमूर्तिम्. தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண்மதி சூடி, காடுடரை சுடரை பொடி பூசி என் உள்ளம் கவர்கல்வன். ஏடுடைய மலரானுனை நாட்பன் இந்தேத்த அருள் செய்த, வீடுடைய பிரமாபுரமே விய பெம்மானிமனன்றே. சொற்றுனை வேதியன் ஜோதிவாரவன் ஒற்றுனை திறந்ததி புறந்தக்கை தொட, கட்டுரை புற்றியோர் கடலில் பாய்ச்சனும் நட்டுணையாவது நமச்சிவாயவே. கல்லாலில் முறையமைந்த நான் மறையாங் ஆரங்க முதற் கட்ட, கேள்வி வல்லார் நால்வர்க்கும் வாக்கியறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்தனை இருந்தபடி இருந்து காட்டி, சொல்லாமல் சொல்லவரை நினையாமல் நினைத்துபவரை தொடக்கை வெல்லாம். பூரியர்கோன் பொறித்த புகழையர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்விதற்கில் அநேதபிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்டர் படம் போற்றி, ஊழிமதி திருவாத ஊரா திருத்தாள் போற்றி போற்றி. ஹர நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவ. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பகவான் பகவத்கீதையில சொல்றார், ஒருத்தருக்கு உபதேசம் பண்ணணும்னா என்றால், ஒருத்தருக்கு உபதேசம் பண்றோம்னா அதுக்கு ஒரு அதிகாரிகிட்ட தான் நம்ம உபதேசம் பண்ணணும். ஒரு அட்வைஸோ ஒரு சஜஷன் கொடுக்கறதா இருந்தா அதை கன்ஸ்ட்ரக்டிவேயா எடுக்கிறவர ஒருத்தர் தான் சொன்னா அது சரிப்பட்டு வரும். அதான் மோட்ச சந்நியாச யோகத்துல 18ஆம் அத்தியாயத்துல பகவான் கீதையில சொல்றார், இதம் தே நா தபஸ்காய நா பக்தாய கதாச்சன. இப்போ நடந்ததே இந்த உபதேசம் பகவத்கீதை 18ஆம் அத்தியாயம். இத நான் அபக்தாய கதாச்சன, அபக்தனுக்கு ஒருபோதும் சொல்லக்கூடாது. ஏன்னா நச்சா அசூஷவே வாக்கியம் நச்சமாயோ அபியசூயதி, நச்சா அசூஷவே. யாரும் அதை காதை கொடுத்து பிடி கொடுத்து கேட்க மாட்டா. ஏன்னா அவளுக்கு இந்த பக்தி மகாத்மியத்தை சொன்னா புரியாது. இங்க அபக்தன்னு சொன்னா என்னன்னா, கடவுள் இல்லை சொல்றவர் அபக்தன்னு கிடையாது. இவா அந்த பக்திய வியாபார நீதியா பண்றவர் அபக்தன்னு சொல்லலாம். ஏன்னா பகவானை அந்த பிரயோஜனமா யூஸ் பண்ணிட்டு அப்புறம் பகவானை கட்டி விடுறது, அப்படிதான் பெரும்பாலும் பக்தியே. அப்படி இருக்கிறவான அபக்தன் அப்படின்னு ஆதிசங்கரர் கீதா பாஷ்யத்துல இந்த ஸ்லோகத்தை சொல்ற. அப்படி அபக்தனுக்கு ஒருபொழுதும் இந்த உபதேசம் பண்ணக்கூடாதுன்னு பகவான் கீதையில சொல்ற. அதே கதியில தான் இப்போ வாகீச முனிவர் பின்னாடி அவர் நாவுக்கரச நாயனாரா பிறந்தது காரணமே அதான். ஏன்னா அப்போ ராவணனோ என்னன்னா கைலாச பர்வதத்தை ஆட்டி படைக்கணும், நான் தான் பெரியவன் அந்த என்ன கர்வத்தோடையே அவர் கிளம்பினார்.
அப்படி கிளம்புற வேகத்துல போய் பார்த்தா, புஷ்ப விமானத்துல கிளம்புற வேகத்துல பார்த்தா, கீழே வந்து கைலாச மலைய பார்த்தா, நான் போற பாதையில வந்து விருத்தமா இருக்கே, இத நான் ஒருவேளை என் பௌருஷத்தை காட்டி நான் கிள்ளி எறிஞ்சிடுறேன் அப்படின்னு அந்த எண்ணத்தோட ராவணன் வந்து இறங்குறார். இறங்கி போய் பார்வதி பரமேஸ்வரால வந்து பாக்குற மாதிரி பார்த்துட்டு அப்ப நந்திகேஸ்வரன் வந்து தடுக்கிறார். அவளை ராவணன் சொல்றார், பார்வதி பரமேஸ்வரன் 2 பேருமே ஏகாந்த சேவையில இருக்கா, அதனால வரக்கூடாது அப்படின்னு ராவணன் சொல்றான். ராவணன் காது கொடுத்து கேட்கல, போடா குரங்குன்னு தட்டி விடுறார். அது உடனே நந்திகேஸ்வரன் சொன்னார், அந்த குரங்குனாலேயே உனக்கு குல நாசம் ஏற்படும். அதான் பின்னாடி சுந்தரகாண்டத்துல ஆஞ்சநேய சுவாமி வந்து எழுதாப்புல வந்து நின்ற உடனேயே யாருக்கும் தலை வணங்காத ராவணன் அந்த சமயத்தை தலை வணங்க ஆரம்பிச்சார். யாராவது எழுத்தாப்புல வந்து நின்றா அவர் உட்கார்ந்து இருப்பா, எழுத்தாப்புல இருக்கிறவங்க நிற்பார். இங்க எழுத்தாப்புல வந்து நின்றவனை பார்த்து தானிக்க ஆரம்பிச்சார். உடனே ஆஞ்சநேய சுவாமியை பார்த்து சொல்ற, கிமேஷ பகவான் நந்தி பவேத் சாட்சாத் இஹாகதா ஏன சப்தோசி கைலாசே மயா சம்பாதிதே புரஹா சோயம் வானர மூர்த்திஸ்யா கிஞ்சித் வானோபி வாசுரஹா அப்படின்னு சுந்தரகாண்டத்துல வருது. கிமேஷ பகவான் நந்தி, ஒருவேளை நந்திகேஸ்வரன் கொடுத்த சாபம் வந்து அதோட பலன் இப்ப அனுபவிக்கிறனா, எழுத்தாப்புல எனக்கு முன்னாடி நிக்கிறாரே, என்னையும் நிக்கும்படியா வச்சாரே, ஒருவேளை நந்தி பகவான் ரூபத்துல வந்தாரான் அப்படி ஆஞ்சநேய சுவாமியை பார்த்து ஸ்டன்னாய் நின்றாரு. அந்த குரங்கு வம்சத்தினாலேயே வந்து நாசம் ஏற்படும் நந்திகேஸ்வரன் சாபத்தை கொடுத்தார். அதையும் காது கொடுத்து வாங்காம இக்னோர் பண்ணிட்டு அப்படியே கைலாச பர்வதத்தை 10 தலை 20 புஜத்தினாலேயே அழுத்தி தூக்க வந்தார். அவர் தன்னோட ஃபுல் எஃபர்ட் ஃபுல் ஃபோர்ஸ் வச்சுட்டு அப்படி கைலாசத்தை தூக்குற மாத்திரத்துல அந்த சமயத்துல சந்தியா வேலையில வந்து பரமேஸ்வரனும் பார்வதியும் நர்த்தனம் ஆடுற. ஏன்னா அந்த சந்தியா வேலையில ஆடுறதுனாலதான் அதுதான் ஆனந்த நர்த்தனம்னு பேர். அந்த சந்தியா வேலையில வந்து பரமேஸ்வரனும் பார்வதி எதுக்கு ஆடுறாருன்னா அதுதான் பிரதோஷ வேலையே. அந்த பிரதோஷ வேலையில நம்ம வந்து எந்த லௌகிக விஷயமும் பண்ணக்கூடாது. எதனால சாஸ்திரத்துல விதிச்சது காரணம் என்னன்னா, பார்வதி பரமேஸ்வரன் அன்னைக்குதான் நடனம் பண்ற. அதெல்லாம் பிரதோஷ வேலையில மட்டும்தான் சிவனுக்கு விசேஷம்னு கிடையாது. 4:30 மணில ஆரம்பிச்சாலும் அப்போல இருந்து பிரதோஷ வேலை தான். 4:30 இருந்து 6:30 மணிக்கு எவ்ரிடே அப்படின்னு எவ்ரிடே பரமேஸ்வரன் பார்வதி 2 பேருமே உபயமா நர்த்தனம் பண்றா. அப்படி உபயமா நர்த்தனம் பண்ற காலத்துல இவரோ 10 தலை 20 புஜத்தினாலே தூக்குறார். இந்த தூக்குற வேகத்துல பார்த்தா பார்வதியோ வந்து ஆடுறது லாஸ்யம், புருஷாளுகளை தாண்டவம்னு சொல்லுவோம். பார்வதி வந்து ஆடுறது ரொம்ப மெலிசா இருந்ததுனால லாஸ்யம்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லுவா. அந்த பார்வதியும் பரமேஸ்வரால் 2 பேரும் நர்த்தனம் ஆட இவர் தூக்குற வேகத்துல பார்வதி லைட்டா அசைஞ்சு பரமேஸ்வரன் மேல சாஞ்சார். உடனே ஏதோ சலனம் ஏற்படுறது பார்வதி இப்படின்னு பார்க்க பரமேஸ்வரன் வந்து கூர்ந்து கவனிச்சார். வேற யாரும் இல்ல, இந்த தசானனம் தான் பண்றான் அப்படின்னு ஒரு அழுத்தினார். அழுத்தின வேகத்துல ராவணன் வந்து 10 தலை 20 புஜத்தினாலே தலையில வச்சுட்டார் கைலாசத்தை. இப்ப அவர் அழுத்தின ஒரு லேசா ஒரு அழுத்தத்துல மாத்திரத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, அவரை அந்த 10 தலை விட வெயிட்டா ஜாஸ்தி ஆகி 10 தலை எல்லாம் மறைந்து போக ஒரு தலையாகி 20 புஜம் எல்லாம் மறைந்து போக 2 கைகள் ஆகி அப்படின்னு தலையில டவானு கீழே வந்து 2 கையும் மாட்டிக்கிடுச்சு. உடனே அலறார், கதறி அழுதார். சுத்தி ரிஷிகளோ வந்து பார்க்கல, நமக்கு எதுக்கு வம்பு, ஏன்னா பரமேஸ்வரன் நமக்கு என்ன வேலையை கொடுத்திருக்கார், தபஸ் பண்ணணும், சிவநாமத்தை சொல்லணும், அந்த பரமேஸ்வரனோட நர்த்தனத்தை வந்து ரசிக்கணும், அதுக்குதான் நம்ம கைலாசவாசம் கொடுத்திருக்காளே தவிர நம்ம போய் எதுக்கு இந்த வம்புக்கு வரணும். இவரை எப்போ நந்திக்கிட்டே அபச்சாரம் படுத்தினாரோ நம்ம இவர்கிட்ட கையாடக்கூடாதுன்னு அப்படின்னு வந்த ரிஷிகள் எல்லாரும் அவாவா கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணிட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கார். ஆனா இந்த ஒரு ரிஷி இந்த ராவணன் இந்த தசானனன் மேல கருணை ஏற்பட்டது. அந்த தசானனை பார்த்து சொல்றாரு, கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா, பரமேஸ்வரன் அப்படி விளையாடலாமா, அவரு ஜெகத்துக்கே அவர் தானே ஈஸ்வரன். என்ன காளிதாசர் ரகுவம்சம் சொல்றச்சே, வாகர்த்தா விவ சம்பிருக்தோ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. இப்படியும் பரமேஸ்வரன் தான் ஆதி தம்பதிகள், அவதான் அன்னையும் அப்பனாவும், அவதான் முதல்ல கடவுள், அவதான் வந்து முதல் தாயார் முதல் தகப்பனாரே பரமேஸ்வரன் தான். அவ கிட்ட இப்படி முறையிடலாமா?
அவகிட்ட பயபக்தியோட இருக்கணுமேப்பா, அவள்கிட்ட பக்தியோட இருக்கணுமே. பயபக்தினா எல்லாம் தப்பா எடுத்துருவீங்க. அதெல்லாம் பயபக்தி நான் எதனால சொல்றேன்னா, பரமேஸ்வரன் மேல அன்பு இருக்கணும். அந்த அன்பு ஒரு பக்கமும் இருக்கணும். இன்னொரு பக்கம் என்னன்னா, நம்ம பண்ற பூஜை பரமேஸ்வரன் ஏத்துக்கணும் அப்படின்னு ஒரு சின்சியாரிட்டியோட இருக்கணும். ஒரு மகான் கிட்ட பழகிறோம்னா, ஏன்னா மகான் வேற இல்ல, பகவான் வேற இல்லை. ஏன்னா பகவானே கீதையில சொல்றார், ஞானி து ஆத்மைவ மே மதம். ஞானி வேற இல்லை, நான் வேற இல்லைன்னு அப்படின்னு பிரிச்சு பார்க்காதப்பா, நானும் ஞானியும் ஒண்ணுதான் அப்படின்னு பகவான் கீதையில சொன்ன மாதிரி அவ கிட்ட எப்படி பழகணும்னா, அப்படி ஞானிகளை தரிசனம் பண்ணணும். அந்த ஞானிகளை தரிசனம் பண்ண உடனே அவளோட புன்சிரிப்பு, அந்த புன்சிரிப்பு என்ன அவரோட கட்டாட்சம் பட்டுருச்சுன்னா நம்ம ஹிருதயத்துல இருக்கிற அத்தனை தோஷமும் விளங்கும். அதுதான் ஆத்ம நிவேதத்துல என்னோட குருநாதர் பரனூர் மகாத்மா ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் சொல்றார், பவத் கருணாவேஷேன பவத் கட்டாட்சலேசேன சா சித்தியதி ந சா அன்யதா. ஆத்ம நிவேதத்துல இல்லைன்னு சொல்ற, அவரோட கட்டாட்ச மாத்திரத்தினாலே, அப்படி பெருமாளோட கடாட்ச மாத்திரத்தினால என்ன ஆகும்னா, எது வேணாலும் நம்ம சாதிக்கலாம், எது வேணா சாதிக்கலாம், எது நம்மளால முடியாது அதையும் சாதிக்கலாம் அப்படின்னு அவரோட கடாட்ச மாத்திரம் பட்டாலே போதும், நம்ம உள்ள இருக்கிற அந்த குறை நமக்கு அறியாம நீங்கிடும், நம்ம உள்ள இருக்கிற துர்குணங்கள் அறியாம நீக்கிடும். அதனால ஞானிகள்கிட்ட அடிக்கடி போய் தரிசனம் பண்ணணும். இன்னொன்னு என்ன, அடிக்கடி பழகவே கூடாது அவகிட்ட. அடிக்கடி தரிசனம் ஒன்றும் சொல்றீங்க, அடிக்கடி போய் பழகினாதானே அவரோட சம்பர்க்கம் ஏற்படும். ஏன் அடிக்கடி பழகாதுன்னு சொல்றோம்னா, அடிக்கடி பழகினும் என்ன ஆகும், அவர் நம்ம சேர்ந்தவர், அவர் டீ குடிக்கிறாரோ நானும் டீ குடிப்பேன், அவர் சந்தியா வேலையில எழுந்துக்கிற, அவர் காலையில 4 மணிக்கு எழுந்துக்கிறார், 5 மணிக்கு எழுந்துக்கிறாரா, நானும் 5 மணிக்கு எழுந்துக்கிறேன். அப்படி நானும் ஒரு ஒண்ணு, கஷ்டம் வந்தா அவர் அழுவாரா, நானும் அழுவேன், அப்படின்னு அவரோட ஈக்குவேட் பண்ணிடுவோம். அந்த ஈக்குவேட் பண்றதுனால அவர் நம்ம வேவ்லென்த் அப்படின்னு நம்ம இடம் போடக்கூடாதுக்காக தான் ஞானிகளோட ரொம்ப பழகக்கூடாது அப்படின்னு தர்மம். அப்படின்னு இந்த வாகீச முனிவர் இவருக்கு போதனை பண்றார், நீ தப்பு பண்ணிட்ட, அதனால நீ பரமேஸ்வரன் அவ யாருன்னா ஆசுதோஷி, ஈஸியா சந்தோஷப்படுத்துருவார். பெருமாளை சந்தோஷப்படுத்தணும்னா அதுக்கு பெருமாள் துருவசுவாமி பண்ண மாதிரி பாடுபடலாம். அவர் தபஸ் பண்ணி வந்த தேவர்கள் எல்லாரும் அவர் தபஸை பங்கப்படுத்தணும்னு நினைச்சார். அவர் தபஸையே பங்கப்படுத்த முடியாதுன்னா, பெருமாள் உள்ளே இருந்து தபஸ் பண்றதுனால இவர் தபஸை பங்கப்படுத்த முடியாதுன்னு அப்படின்னு பாகவதத்துல சொல்றது. அப்படின்னு பெருமாளை திருப்திப்படுத்தணும்னா அவரை நினைச்சுட்டு அவரை திருப்திப்படுத்தும்படியா நீ பண்ணாதான் பெருமாள் திருப்திப்படுவார். யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய். ரொம்ப ஜாக்கிரத பெருமாள், நீ எந்த உத்தேசத்துல என்ன நோக்கி ஆராதனை பண்றியோ அதுக்கு ஏத்த பலனை நான் கொடுப்பேன் அப்படின்னு பெருமாள் ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவ், ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பார். பரமேஸ்வரனோ என்னன்னா ஈஸியா திருப்திப்படுத்திடலாம். அந்த பரமேஸ்வரன் சமாபனத்தை கேட்கணும்னா அவரை நீ ஸ்தோத்திரம் பண்ணுப்பா. அவருக்கு சாமவேதம் தான் ரொம்ப பிடிச்சது. வாகீச முனிவர் உபதேசம் பண்ணினார். இவரோ நமக்கு இந்த பாதை போனமே, கையில் 2 கையும் மாட்டிடுச்சே, மண்டேல வேற படார அடிச்சாமையா அடித்தே, இந்த வழியில விமோச்சனம் ஆனவேன் அப்படின்னு ராவணன் தசானன் பாடுபட்டு சாமகானத்தை பாடினார். அந்த சாமகானத்தினாலேயே பரமேஸ்வரனை திருப்திப்படுத்தினார். இன்னொரு வருஷம்னா அவர் எழுதினதுதான் சிவத்தாண்டவ ஸ்தோத்திரம்னு மிக பிரசித்தம். அந்த சிவத்தாண்டவ ஸ்தோத்திரத்தை எப்படி பாடினார்னா, 2 கை மாட்டிருச்சு, அவருக்கு இன்னொரு கை இருக்கு, அந்த இன்னொரு கையினால மார்பை ஒரு பிச்சு அந்த மார்பை வீணைய வாசிட்டு, மார்பில் இருக்கிற நரம்பெல்லாம் பிச்சு வீணைய வாசிட்டு சிவத்தாண்டவ ஸ்தோத்திரத்தை பாடினார் அப்படின்னு இன்னொரு வருஷம்லாம் அவர் சொல்றான். அப்படின்னு சாமகானத்தினாலேயே ராவணன் பரமேஸ்வரன் தசானன் திருப்திப்படுத்தினார். அதுக்கப்புறம் பரமேஸ்வரன் சந்தோஷப்பட்டு இவர் அனுகிரகப்படுத்தின உடனேயே இவருக்கு ஒரு பட்ட பெயரை வச்சுட்டார். இப்ப தசானன் எதனால 10 தலை உடையவனால தசானன் பேர். இவர் எல்லாரையும் அழ வச்சதுனால அழுகை லோகத்தையே வியக்கும்படி ஆனதுனால இவருக்கு ராவணன்னு பேர். ரோதனம் பண்றதுனால அழ வைக்கிறவனால அவர் ராவணன்னு பேரு. அதெல்லாம் ராவணன்னு காரண பேராயி பரமேஸ்வரனை சாமவேத திருப்திப்படுத்தின மாத்திரத்திலே ஆத்மலிங்கத்தை பெற்றுக்கொண்டார். சந்திரஹாசம் என்கிற கட்கத்தை பெற்றுக்கொண்டார். 2மே பெற்றுக்கொண்டோட லோகத்துல எல்லாரையும் கஷ்டப்படுத்தினார். அந்த லோகத்துல எல்லாரும் கஷ்டப்படுத்த தேவேந்திரனோட பட்டத்தையும் புடுங்கி நவகிரகத்தை எல்லாரையும் பந்திப்படுத்திட்டு படிக்கட்டுல அவளை எம்பெடு பண்ணி
அவளோட சிரஸ வந்து படிக்கட்டா யூஸ் பண்ணி அப்படின்னு படிமேல நடந்து லங்காபட்டினத்துல எல்லாரையும் பந்திப்படுத்திட்டார். இத லோகத்துல யாராலையும் தாக்கு பிடிக்க முடியல, எல்லாரும் கதறி அழறாரு. அப்போ பரமேஸ்வரர் வந்து வாகீச முனிவர் ஒரு பார்வை பாக்குறார். உன் வேலைதான்ப்பா அது இப்படின்னு ஒரு பார்த்த உடனே இவருக்கு மனசுல இருந்தே கஷ்ட சங்கடம் ஏற்பட்டு பரமேஸ்வரர் சமாபனம் கேட்கிறார். பரமேஸ்வரன் உபதேசம் பண்றார். இந்த மாதிரி எதுக்குப்பா நீ போய் ஒரு உபதேசம் பண்ணின? உபதேசத்தை கேட்டு இவர் என்ன பண்றாரு பாரு, லோகத்தை எல்லாரையும் கஷ்டத்தை கொடுக்கிறார் பாரு. அதனால பொதுவா யாருக்கிட்டையும் உபதேசம் வந்து பண்ணக்கூடாது. எதனால பண்ணக்கூடாதுன்னா, அதிகாரி இல்லாதவர்கள் உபதேசம் படுத்தினா அவ இந்த பிரயோஜனத்தை துஷ்பிரயோஜனம் படுத்திடுவார். இந்த துஷ்பிரயோஜனப்படுத்தினதுனால இந்த வாகீச முனிவர் பின்னாடி திருமுனைப்பாடியில புகழாருக்கு வந்து திருக்குமாரனான மருள் நீக்கியாரா பிறந்தார். அவருக்கு ஒரு அக்கா இருந்தார், அவர் பேர் திலகவதி யாருன்னு பேர். இவர் 2 பேருமே வந்து திரிபுரம்பாடியில அவதாரம் பண்ணினார். அப்படி புகழாரோ எப்படி இருந்தார்னா, அவரோ வேளாள குலத்துல சேர்ந்தவர். விவசாயம் பண்றதே தர்மம். பெரிய செல்வந்தர், பெரிய நிலம் வச்சிருக்கார். அந்த நிலத்துல வந்து இவர் விவசாயம் மாத்திரம் இல்ல, ஆட்களும் நிறைய ஏராளமான ஆட்கள் வந்து இவருக்கு அன்போட வேலை செய்வர். அதுவும் பரமேஸ்வரனோட கோயில் போகணும் அவருக்கு எப்ப பார்த்தாலும் ஆசை. ஏன்னா திருப்புழைப்பாடி வேற எங்கேயும் இல்ல, நடுநாடு. இப்ப நடுநாடுன்னு சொன்னா எங்க இருக்குன்னா, விழுப்புரம் கடலூர் பக்கத்துல சேர்த்தா அதுதான் நடுநாடு. அந்த நடுநாடு கஷேத்திரம் வந்து இப்ப நால்வர் சரித்திரத்துல பார்த்தா நாவுக்கரச நாயனார் வந்து அவதாரம் பண்ணாரு பாக்குறோம். நாளைக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட அவதார கஷேத்திரமே நடுநாடுதான். அதே 63,000 வந்து மெய்ப்பொருள் நாயனார், அவர் நடுநாட்டுலதான் ஆட்சி புரிந்தார். அதே நடுநாடு கஷேத்திரத்துலதான் 2 திவ்யதேசங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து திருக்கோவலூர் என்கிற உலகளந்த பெருமாள் இருக்கார். அது பக்கத்துல கடலூர் பக்கத்துல திருவழிந்திரபுரத்துல தேவநாயகன் இருக்கார். இப்படின்னு 2 திவ்யதேசங்கள் இருக்கு. ஒரு பக்கத்துல சைவத்துக்கும் வைஷ்ணவத்துக்கும் ரெண்டு பேருக்குமே முக்கியமான வழிபாடு ஸ்தலங்களான இந்த நடுநாடு கஷேத்திரம். இந்த திருப்புழைப்பாடி வந்து இந்த பெண்ணாற்றங்கரையில வந்து எதிர்த்தாப்புல இருக்கு. அந்த பெண்ணாற்றங்கரையில ஒட்டினாப்புல இருக்கு அந்த திருமுனைப்பாடி. அந்த திருமுனைப்பாடியில புகழாரோ எப்படி இருந்தார்களா, பரம சத்தையா வந்த பக்தர்களையும் எல்லாரையும் வந்து அவதூத்தின்று எல்லாரும் வந்து அன்போடு அரவணைச்சுண்டு அப்படின்னு சிவபக்தியும் தான் வேலையும் வந்து சிவார்ப்பணமாகவும் தான் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் 12 வயசு திலகவதி அம்மையார் ஆயிடுத்து, கல்யாண பருவம் ஆயிடுத்து. அப்போ ஒரு படத்தளபதி இருந்தார். அந்த படத்தளபதி பேர் கலிப்பகையார்னு பேரு. அவர் வந்து அடிக்கடி சோழ நாட்டு ராஜாக்க வந்து சேவை செஞ்சுட்டே இருப்பார். ஒரு படத்தளபதியா இருந்தார். எப்போ யுத்தம் வந்தா அடிக்கடி வந்து ராஜாக்கு வந்து சேவை செஞ்சுட்டு யுத்தம் பண்ணுவார். மகாவீரன், மகா பராக்கிரமசாலி. ஆனா அவரும் சிவபக்தன் தான். அந்த யோக்கியத்தைய பார்த்து புகழனார் வந்து அவரோட தாயா தகவனார கூட்டிண்டு திலகவதி அம்மையாருக்கு வந்து கல்யாணம் நடத்தி கொள்ளணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணா பேச்சுவார்த்தை தான் நடந்தது. பேச்சுவார்த்தை அத்தனையும் நடந்தது. 2 பேருமே சம்மதிச்சா கல்யாணத்தை நடத்தணும்னு வந்து டேட் ஆல்மோஸ்ட் பிக்ஸ் பண்ணிட்டா. அப்ப எதிர்பாராத காலம் ஆயிடுச்சு. இவருக்கும் சண்டை பெருசா ஆயிடுச்சு. இவ வேலை சோழராஜா, அந்த சோழராஜாவுக்கு வந்து யுத்தம் பெருசாயிடுச்சு. அதனால கலிப்பகையார் போயே ஆனோம். ராஜா வந்து கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் நடக்கிறது அப்படின்னு சொல்லி லீவ் அப்ளை பண்ண முடியாது. ராஜாவை அட் எனி காஸ்ட் அவன் சர்வ் பண்ணியே ஆனோம். அதனால தலைவிரிக்கு ராஜாவை வந்து காவல் காக்கணும் என்னோட பரம கர்த்தவியம் நினைச்சு அவர் யுத்தத்துக்கு கிளம்பிட்டார். ஆனா இவா குடும்பத்திலும் எதிர்பாராத துக்கம். புகழநாடும் தர்மபத்னியும் 2 பேருமே 1 வருஷம் கேப்ல காலகத்தி அடைஞ்சிட்டான். மருள் நீக்கியாரோ அவரோ வந்து யாருமே இல்ல. இந்த குழந்தைக்கு மருள் நீக்கியாருன்னு பேரு இப்ப சொன்னேன். அந்த மருள் நீக்கியாருக்கும் வந்து திலகவதி அம்மையார் 2 பேருமே சேர்ந்துதான் இருக்கா. ஏன்னா சிவபக்தி இருக்கு. ஏன்னா அவ அப்பா அம்மா தானே வந்து ஊட்டி விட்டா. அவ அப்பா அம்மா ஊட்டி விட்டதுனால அந்த பீஜம் என்னைக்கும் ஒருபோதும் வழியாது. அதனாலதான் பொதுவா தாயா தகப்பனாரதான் வந்து சொல்லுவா, ஒரு குழந்தை மிஸ்பிஹேவ் பண்ணிடுச்சுன்னா, ஒரு குழந்தை வந்து ஒரு இடத்துல வந்து சமாஜத்துல வந்து தப்பா நடந்ததுன்னா முதல்ல தப்பு யார சொல்லுவானா, தாயா தகப்பனார் தான் சொல்லுவா.
ஏன்னா தாயார் தகப்பனார் வந்து எப்படி வேல்யூ சிஸ்டத்தை சொல்லி கொடுக்குறாரோ அத வந்து குழந்தைகள் வந்து வாட்ச் பண்ணும். நம்ம வந்து எடுத்த வாழ்க்கை கீதையை சொல்லியோ பாகவத சொல்லியோ ராமாயண சொல்லியோ அந்த குழந்தை முதல்ல கேட்காது. அந்த குழந்தை எப்பவுமே பிராக்டிக்கல் அப்ரோச் தான் பண்ணும். தாயார் எப்படி பண்றா, தகப்பனார் எப்படி இருக்கா, அவ வந்து எப்படி அந்த வேலையை ஃபாலோ பண்றா, எப்படி அவ சின்சியரா இருக்கா அப்படின்னு அவ ருட்டீனை ஃபாலோ பண்ண அந்த குழந்தைக்கு வந்து அது சுவாபாவிகமா ஆயிடும். அது சுவாபாவிகமா ஆக என்ன ஆகும்னா அதுவே வந்து அது நல்ல பாடத்தை சொல்லி கொடுக்கும். அதுவே வேல்யூ சிஸ்டத்தை எம்போல்ட் பண்ண என்ன ஆகும்னா தைரியத்தை உண்டாகும். இப்போ இருக்கிற காலத்துல பார்த்தா யாருக்கும் ஏன் தைரியம் இருக்க மாட்டேங்குதுன்னா அடிப்படையா அந்த வேல்யூ சிஸ்டம் இல்லாதனாலதான். அந்த காலத்துல இருக்கிறவாலாம் தைரியமா இருந்திருக்கா, ஒரு பௌருஷம் இருந்தது. காரணம் என்னன்னா அந்த வேல்யூ சிஸ்டம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தது. அந்த வேல்யூ சிஸ்டம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா எம்பசைஸ் தாயார் தகப்பனார் பண்ணதுனால உலகத்துல என்ன கஷ்டம் வந்தாலும் சரி அந்த சகிப்புத்தன்மை இருந்தது. அந்த சகிப்புத்தன்மை இருக்கிறதுனால வந்து உலகத்துல எதை வேணா மேனேஜ் பண்ணுவேன், எதை வேணா கஷ்டத்தை வந்து இது பண்ணுவேன், டைஜஸ்ட் பண்ணுவேன். இப்ப இருக்கிற காலத்துல ஏன் தற்கொலை நிறைய நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த வேல்யூ சிஸ்டம் அடிப்படையா இல்லாதனாலதான். அந்த வேல்யூ சிஸ்டத்தை வந்து அடிப்படையா சொல்லி கொடுத்ததுனால புகழாரும் தர்மபத்தியும் வந்து திலகவதியாருக்கும் மருளைக்கார் சொல்லி கொடுத்ததுனால அவ ரெண்டு பேருமே சிவபக்தி பண்றா. அப்போ யுத்தம் பயங்கரமா நடந்தது. அங்க இருக்கிற சோழராஜாவும் தோத்து போயிட்டார், பந்திப்படுத்தினார். கலிப்பகையார் காலமாயிட்டார். இந்த அம்மாக்கும் அடுத்த கல்யாணம் பண்ண வேண்டியதானே, வெறும் பேச்சுவாக்கு தான் நடந்தது, வெறும் இன்விடேஷன் தான் நடந்தது, மேரேஜ் டேட் போஸ்ட்போன் ஆயிடுச்சு. இப்ப பார்த்தா இந்த கலிப்பகையார் காலகதி அடைஞ்சிட்டார். ஆனா இந்த அம்மா என்ன பண்ணினார்னா அத தபசா எடுத்துட்டார். அதனால்தான் நாவுக்கரசன் அக்காவா இருக்கிறவாளுக்கு முதல் நமஸ்காரம் பண்ணோம். அவங்க இல்லைன்னா நமக்கு நாவுக்கரசன் நாயனாரே கிடைச்சிருக்காரு. அந்த 12 வயசுல அந்த வெறும் பேச்சுவாக்கு தான், அந்த பேச்சுவாக்கு நடந்ததுனால வந்து மத்த கல்யாணம் நான் பண்ண மாட்டேன், அவர் என்னென்றாலே கணவன், அவர் எப்ப காலகதி அடைஞ்சாரோ நான் அந்த கோலத்தை தரிச்சுக்கிறேன், அந்த கோலத்தை நான் தரிச்சுக்கிறேனால உடனே வெளிப்புறமா ஆகிற மனச உள்பக்கமா திருப்பினார். அதனால எந்த விவகாரத்திலையும் தான் ஈடுபடல. மனசு எப்போதுமே சிவனையே நினைச்சுட்டு இருக்கா. அப்படி சிவனையே நினைச்சுட்டு இருக்கிறதுனால அவளோ உடன்கட்டை ஏறலோன்னு போறா. ஏன்னா அந்த காலத்து வழக்கம், அந்த கால வழக்கம். கணவன் காலகத்தி அடைஞ்சிட்டாருன்னா இதுவும் பேச்சுவாக்கு தான் கணவன். இவர் காலகத்தி அடைஞ்சிட்டாருன்னா நம்ம உடன்கட்டை ஏறலோன்னு போனார். அப்போ மருநீக்கியார் கைய பிடிச்சா, அக்கா தாயார் போயிட்டா, தகப்பனார் போயிட்டார், நான் யாருமே இல்ல அக்கா, வேற யாரு இருக்கா அக்கா அப்படின்னு ஒரு கதறின உடனே அந்த அந்த அம்மா வந்து என்ன பண்ணணும்னு தெரியாம அத வந்து இந்த ஆத்மஹத்திய பண்ணணும், அதையும் தியாகம் பண்ணி மருநீக்கியாருக்காகவே நான் பஞ்சாட்சரத்தை ஜபம் பண்ணியே தபஸ்வினியா வாழ்ந்த. ஏன்னா பொதுவா புருஷாளுக்கு வந்து அவ வந்து துறவரம் தான் பிரிய தபசுன்னு சொல்லுவா. ஏன்னா புருஷாளுக்கு எப்படி துறவரமோ ஸ்திரீகளுக்கும் அந்த கோலமும் துறவரம் தான். அந்த கோலம் வந்து துறவரம் தான். ஏன்னா உலகத்துல யாரும் வந்து ஈடுபடுத்தவும் முடியாது, உலகத்துல யாரும் சேர்க்க மாட்டா. ஆனா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறா, உலகத்துல யாரும் சேர்க்க மாட்டானா சுதந்திரமா இருக்க, இஷ்டத்துக்கு நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்னு அந்த அர்த்தம் இல்லை. நம்மளையே சுதந்திரமா வச்சிருக்காருன்னா பகவான் வந்து நம்மள ரிட்டையர் லைஃப் கொடுத்திருக்கார். ஏஜ் வேணா மாறி இருக்கலாம், நமக்கு அந்த ரிட்டையர் லைஃப் எதனால கொடுத்திருக்காருன்னா நம்ம எல்லா கடமையிலேருந்து பகவான் நமக்கு விமோச்சனம் பண்ணினார். எதுக்கு விமோச்சனம் பண்ணினார்னா ஏகாந்தமா ஒரு ஆராதனை பண்றதுக்காக தான். அதான் ஆச்சாரியால் வந்து உபதேச பஞ்சகத்தை சொல்றார், ஏகாந்தே சுகமாசியதாம் பரதரே சேதா சமாதீயதாம். ஏகாந்தமா அந்த சுகத்தை அனுபவிக்கணும். என்ன சுகம்னா இந்த பரமேஸ்வரன் நம்மளோடு இருக்காரே, அந்த பரமேஸ்வரன் வந்து வெளிப்புறமா இல்லையே, நம்ம உள்புறமா நம்ம ஆத்மாவுக்குள்ள ரயிச்சுட்டு இருக்கார், நமக்கு அந்தர்யாமியா அவர் தான் இருக்கார் அப்படின்னு அந்த பரமேஸ்வரன் மேல நித்தியம் பிரியத்தை காட்டுறதுக்குதான் அந்த கோலத்தை சுவாமி நம்ம கொடுத்திருக்காரு. சன்னியாசிகளோட துல்லியம் அது. அதனால சன்னியாசினியா அந்த அம்மா வாழ்ந்துட்டு இருக்கா, பற்றற்ற துறவி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கா. இந்த மருநீக்கியாரோ அக்காட்ட போக முடியல, எப்ப பார்த்தாலும் ஜபமாலையும் விட்டு இருக்கா,
இவருக்கோ யாருன்னா ஒரு கைடு பண்றதுக்கு மார்க்கத்தை காட்டுறதுக்கு தாயார் தகவலாரும் நேரையும் இல்ல. இவருக்கு இப்பதான் 5 வயசு ஆயிடுச்சு. அதனால பொது பாடங்கள்ல எல்லாத்தையும் கத்துண்டு மகா கெட்டிக்காரா பாரங்கத்துல ஆயிட்டார். அப்போ எழுத்தாப்புல அந்த பாத்திரி புலியூர்னு பக்கத்து ஊர் தான், அங்கேருந்து பக்கத்து ஊர் தான் அந்த பாத்திரி புலியூர். அந்த பாத்திரி புலியூர்ல போய் சேர்ந்தார். அங்க பாத்திரி புலியூர்ல பார்த்தா அங்க பாத்திரி விருட்சத்துக்கு கீழேதான் சமணர்களோட குடில் இருக்கு. அதனால்தான் பாட்னாக்கு ஏன் பாட்டலிபுத்திரான்னு பேருனா அங்க பாத்திரி மரங்கள் கண்ணாபின்னான்னு இருக்கிறதுனாலதான் அது பாட்டலிபுத்திரான் பேர். இப்போ ஷார்ட் ஃபார்மா பாட்னாவா ஆயிடுச்சு. அந்த பாத்திரி புலியூரோட பாட்னாவோட தட்சிண தேசம் தான் இந்த பாத்திரி புலியூர். இந்த பாத்திரி புலியூர்ல இருக்கிற சமணர்களோட இவாளோட வாசனத்தையும் வாக்கியத்தையும் கேட்டு இவர் ஒரு சரியான ஒரு குரு கிடைக்கல, இவரை கைட் பண்றதுக்குன்னு ஒரு சத்குருவே கிடைக்கல. அதனால இந்த பாத்திரியோட கூட்டத்தை பார்த்து, சமணர்களோட கூட்டத்தை பார்த்துட்டு இவர் சமணரா கன்வெர்ட் ஆயிட்டார். அப்போ இவ எல்லாரும் இவரும் முடியோட இருந்தார். அந்த முடிய கிள்ளி எடுக்கிறது தான் சமணரோட தர்மம். அதனால்தான் இவ சமணர்னு இப்போ தமிழ்ல பேராயிடுச்சு. இது சம்ஸ்கிருத பேர். ஆக்சுவலி அது சம்ஸ்கிருதத்துல என்ன பேருனா ஸ்ரமணர்னு பேர். சிரமப்படுறதுன்னு சொல்றோமே, அதனால ஸ்ரமணர்னு பேர். அதான் பொதுவா வெளியில யாராவது அந்த ஜெயினோட கம்யூனிட்டியை பார்த்தா கார் பக்கத்துல பார்த்தா ஜெய ஜெய மகா ஸ்ரமணன் போட்டிருக்கு. அப்படின்னு இந்த சமணர் கூட்டங்கள் முடிய தானே பிச்சு கிள்ளி எறிவா. இப்படின்னு மருளிக்காவோட முடிய பிச்சு கிள்ளி எறிஞ்ச உடனேயே இவருக்கு துறவரத்தை கொடுத்து தர்மசேனர்னு பேரை கொடுத்துட்டார். அதனால ஜெயினர்களோட சித்தாந்தத்தையும் அத்தனையும் கத்துண்டு கரை கண்டவரா ஆகி இவாளுக்கு எல்லா கூட்டணி தலைவராகவும் ஆயிட்டார். இவர் அப்படியே இப்போ சேர்ந்தார். 5 வயசு சேர்ந்தார். அப்படியே 45 வருஷமா சமண கூட்டத்துல இருந்து சைவர்களை ஜெயிச்சார், வைஷ்ணவர்களை ஜெயிச்சார், சாத்திரர்களை ஜெயிச்சார். இப்படின்னு எல்லாரையும் ஜெயிச்சு அந்த சமண கூட்டத்துக்கே துவஜமா இவர் இருக்கார். சிரமணருக்கே சிம்மமா இருக்காரு தர்மசேனர். அப்படி சமண சிம்மமா இருக்கிறதுனால அந்த ராஜாக்கும் இவர் மேல செல்வாக்கு உடையவராயிட்டார். ராஜாக்கு இவர் போய் உபதேசம் பண்ணுவார். ராஜாக்கு இவர் பிரதிநிதியா இருந்து அட்வைஸ் பண்ணுவார், கவுன்சிலரா ஆயிட்டார். ஆனா திலகவதி அம்மையாருக்கும் மனசுல அந்த விரகம், என் தம்பி காணுமே, எந்த தம்பினால இத்தனை நாளா உயிரை புடிச்சு பொறுத்துட்டு இருந்தேனோ அந்த தம்பியை விட்டு போயிட்டாரே அப்படின்னு இப்படின்னு பார்த்த உடனே செய்தி பரவிடுத்து. இவர் 5 வயசுல காணாம போயிட்டார். 45 வருஷம் ஆயிடுச்சு. இந்த அம்மாவுக்கு 12 வயசு. யோசிச்சு பாரு எவ்வளவு வயசு இருக்கும். அந்த விஷயம் 10 திக்குல தெரிவிச்சது உடனே இந்த அம்மாவும் எப்படி இருந்தானா இந்த கோலத்தை தபசா எடுத்துட்டு கடைசியில திருவதிகை வீரட்டானத்துலதான் போய் தங்கினார். அந்த திருவதிகை வீரட்டானேஸ்வரர்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணி உருகி பிரார்த்தனை பண்ணி, என் தம்பி எங்க இருக்கா பரமேஸ்வரா, நீதாம்பா காத்தணும், நீதாம்பா காட்டி கொடுக்கணும் இப்படின்னு நம்ம கதறா. அப்புறம் செய்தி பரவிடுத்து, இவர் சமண மதத்தை சேர்ந்துட்டாரே அப்படின்னு செய்தி உடனே அம்மாவுக்கு அப்படியே கதி கலங்கி இருக்கு. நமக்கு இல்லாத தர்மத்தை எதுக்குடா பிற தர்மத்தை நோக்கி போயிட்டாரேன் அப்படின்னு மனசுல அப்படி ஒரு கருணை. நம்ம பக்கத்துல எப்படா திரும்புவார் அப்படின்னு இந்த திலகவதி அம்மையார் பிரார்த்தனை பண்ண உடனே பரமேஸ்வரன் பெரிய லீலைய பண்ற. அதுதான் பக்தபுரி சிஸ்தவத்துல சிசி அண்ணா நமக்கு கொடுத்திருக்கார். வாகீஷம் முகம் சுசா திலகவத் தியாலோக்கிய கின்னாபிருஷம் நித்யம் தே சவிதே கிருபா ஜனதே சம்பிரார்த்தயாமா சஹி தத்வா பஸ்ம பவௌஷதம் பிரமுதிதா பிராத்ரே ச ருக்னாயசா பிராபத்வம் மகிமானமாபசாசாசோபி த்வயீஷோரதிம். வாகீஷம் விமுகம் சுசா திலகவத் தியாலோக்கிய கின்னாபிருஷம் பக்தபுரி சிஸ்தமம்னு சிசி அண்ணா எழுதியிருக்க. ஏன்னா நிறைய ஸ்லோகங்கள் அண்ணா அருளி செய்திருக்க. லகு ஸ்தோத்திரமாலான்னு பார்த்தோம்னா அதுக்கு 4 வால்யூம் ஃபுல்லா விஷ்ணுபுரமான ஸ்தோத்திரங்கள். அப்புறம் பிருகத் ஸ்தோத்திரமாலான்னு கொடுத்திருக்கார். அந்த பிருகத் ஸ்தோத்திரமாலால 3 ஸ்லோகங்கள் இருக்கு. ஒண்ணு ஆத்ம நிவேதனம் திருப்பதி பெருமாளை பத்தி, 2வதான பக்தபுரீஷன் பரமேஸ்வரனை பத்தி ஸ்தோத்திரம். அந்த பக்தபுரி உற்சவத்துல பார்த்தா முழுக்க சிவபக்தர்கள் படிச்சா அவள் சிவபக்தி கூடிண்டே வரும்.
எல்லா சிவச்சரித்திரத்தை வந்து சுருக்கமா ஒரு ஸ்லோகத்தை சொல்லி முடிச்சிருக்கார். முன்னாடி ஞானசம்பந்த சரித்திரமும் நாவுக்கரச நாயனார் சரித்திரமும் எல்லா சரித்திரத்தையும் ரத்ன சுருக்கமா கன்சைஸ் தான் நமக்கு அழகா கொடுத்திருக்கார். இவர் விமுகம் சொசா திலகவத், இவருக்கு விமுகனா விரோதமா வந்து வாழ்ந்துட்டார். அப்போ பரமேஸ்வரன் என்ன லீலைய பண்ணாருன்னா இவருக்கு தீராத சூளை நோயை கொடுத்துட்டார். அவரோ தர்மசேனர் 50 வருஷமா எடுத்து ஹெட் ஆஃப் ஆல் தி ஜெயின் மார்க்ஸ் சமண கூட்டத்துக்கு தலைவர். சூழ நோய் எதிர்பாராம வந்த உடனேயே அவர் படுத்தபடிக்கையா போயிட்டார். சமணர்களோட கூட வேலை செய்யற சபார்டினேட்ஸ் வந்து சில பேர் வைத்தியத்தையும் மருத்துவத்தையும் சிறந்தவர்களா நிறைய பேர் இருக்கா. அவர்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி சில பேர் சிபாரிசு பண்றா, நம்ம தலைவர்ரா நம்ம தாண்டா உஜ்ஜீவனம் பண்ணணும் அப்படின்னு சில பேர் சிபாரிசு பண்றா. அவ பெரிய பெரிய ஔஷதிகளை கொடுத்து எல்லா மந்திரத்தையும் சொல்லி சொல்லி அவரை குணப்படுத்தணும்னு பாடுபட்டார். எல்லாம் துஷ்பிரயோஜனமா போயிடுச்சு. அந்த ஸ்கூல்ல இன்னும் போகவே இல்லை. ஏதாவது ஆகாரம் கொடுத்தா ஜாஸ்தியா இன்னே வருது. அப்படியே வைத்த குடலை எடுக்கிறது அவருக்கு தாங்க முடியல. அப்பர் பெருமானா வருணிக்கியாரால உடனே கதறி அழறார். கதறி அழுதுண்டு என்னடா பண்றது, நான் இது மேல உசுரோட இருந்து என்னடா பிரயோஜனம், இப்பவே ஆத்மஹத்தியை பண்ணிடுறேன் அப்படின்னு இவருக்கு அந்த வேகம் வருது. அப்போ இந்த திலகவதி அம்மையார தன்னோட அக்காவை ஸ்மரணம் பண்றா. நான் இப்பேற்பட்ட பாவம் பண்ணினேனே, 45 வருஷமா விமுகமா இருந்துட்டேனே, நான் அவங்க கிட்ட பேசினேனா நான் இந்த மாதிரி கஷ்டம் நான் பட்டிருக்க மாட்டேனே, மரண வேலையில பட்டிருக்க மாட்டேனே அப்படின்னு உள்ள பశ్చాத்தாபத்தை பட்டு கூட ஒரே ஒரு வேலைக்காரன் இருக்கான். அதனால இவருக்கும் போனோம் அந்த மனசுல அந்த ஏக்கம் இருக்கு. வியாதி தடுக்கிறது இவரை, எழுந்து நிக்க கூட முடியல இவரால. தன்னோட அக்கா பார்க்கணும் அந்த ஆசை வர சமயத்துல இவர் கடிதம் எழுதினார். கடிதம் எழுதினா மட்டும் போருமா, நம்ம அக்கா ஆச்சு அவரை பார்க்கணுமே அப்படின்னு இவர் தள்ளிண்டே ஒரு வேலைக்கார சகாயத்தை வச்சு தள்ளிண்டே வந்து எப்படியோ திருவதிகை வீரட்டானத்துக்கு வந்துட்டார். அந்த திருவடிகை வீரட்டானத்துல அம்மா வந்து வெறும் பரமேஸ்வரன் ஆராதனை மட்டும் பண்ணல, வெறும் பரமேஸ்வரன் வந்து பார்த்து தரிசனம் பண்ணிட்டு கிளம்பல. இந்த திருவதிகையிலேயே இருந்து நந்தவனத்துல கைங்கரியம் பண்ணிட்டு அங்க இருக்கிற எல்லா வாசுக்களையும் வந்து பெருக்கி தொடச்சுண்டு, அப்புறம் அங்க இருக்கிற புஷ்பத்தை வில்வத்தை எல்லாத்தையும் உள்ளலா அத்தனையும் எடுத்து அதை சுத்தப்படுத்தி அப்புறம் அதை வந்து புரோக்ஷணம் பண்ணி அந்த புஷ்ப கைங்கரியம் மாலை கட்டுற கைங்கரியம் அத்தனையும் நம்ம ஏகாகியா செய்யறா. அந்த அம்மாவுக்கு இருக்கிற சிவபக்தி எனக்கு வரலையே அப்படின்னு கதறிட்டு அழுதுண்டு அப்படியே போய் பாக்குறா. இந்த வயிற்ற புடிச்சுண்டு நடந்துட்டு வேலைக்காரனோட சகாயத்தை வச்சுட்டு அப்படியே திருவதிகையில வந்து சேர்ந்துட்டார். இந்த அம்மாட்ட வந்து இந்த அம்மாவோ வந்து ஒரு பக்கம் கோபமும் இருக்கு, இன்னொரு பக்கம் கருணையும் இருக்கு, இன்னொரு பக்கம் இரக்கமும் இருக்கு அந்த வருணிக்கியார பார்த்து. அப்போ அந்த அம்மாட்ட வந்து கதறி அழுறார், இந்த வியாதியை விமோச்சனம் ஆனுமே, இந்த வியாதி விமோச்சனம் ஆகுகிற வழியை சொல்லுவா, என்னால வர முடியலையே பண்ண முடியலையேன்னு அப்ப அம்மா வந்து சொல்லி சமாதானப்படுத்துறா. நீ திருநீர் இட்டுக்கோபா, நீ திருநீர் இட்டு நமசிவாய சொல்லு. எழுத்தாப்புறம் இருக்கிற வீரட்டானேஸ்வரர் இருக்காரே திருவதிகை வீரட்டானேஸ்வரர், அந்த வீரட்டானேஸ்வரர் போய் சேவி தரிசனம் பண்ணு. அவர்கிட்ட போய் கொண்டு இவரோ வந்து வயிற்றா புடிச்சுட்டு இருக்கார். அப்புறம் வேலைக்காரன் எப்படியோ கோயிலோட நுழைவாயில கொண்டு விட்டுட்டார். விட்டு இவரை கிளம்பி போட்டார். அப்படியே எடுத்துட்டு போறார். அம்மாவோட கைய புடிச்சுட்டு வந்த உடனே பரமேஸ்வரனை பார்த்தா கட்டிலேந்தே தாரதார ஜலம் வருது. எதனாலனா என்னென்னமோ தர்மத்துல அனுசிச்சனேவா, 50 வருஷமா நான் ஏதோ தர்மசேனர் பேரோட நான் வாழ்ந்தேனே, 50 வருஷமா என் வாழ்க்கையை நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே, இதுக்கு மேல வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு இந்த வைராக்கியம் அப்புறம் வருணிக்கியாருக்கு வந்தது. அப்போ பாடின பதிகம்தான் கூற்றாயினவாறு விளக்க கிளீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றா தென் வயிற்றின் அகம்படியே உடரோடு முடக்கி இட ஆற்றேன் அடியேன்
அடிக்கை கெடில விரட்டான துறை அம்மானே அப்படின்னு எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் பதிகம் தான் அப்பர் பெருமானோடது. எப்படி ஞான சம்பந்த பெருமான் வந்து தோடுகை செவியன் சொல்லி பார்வதி பாவத்திலே பரமேஸ்வர ஸ்துதி பண்ணாரோ, இந்த அப்பர் பெருமானோட எது காட்டுறதுன்னா பశ్చాத்தாபத்தை காட்டுற. முதல்ல அப்பர் பெருமான் வந்து திலகவதியாரோட வச்சனத்தை கேட்டு இந்த பரமேஸ்வரனோட தர்சனம் வந்து விபூதி இட்டு நமச்சிவாய சொல்லுக அப்படின்னு அந்த வேதவாக்கா எடுத்து இவருக்கும் இந்த நோய் வந்து விட்டு விமோசனமே ஆக முடியல அப்படின்னு வயிற்று அப்படியே வலிக்கிறது. அப்படின்னு சுடல நோய் விட்டு வெளில வரவே முடியல, ரொம்ப கஷ்டப்படுறார். அதனால ஆரம்பிக்கிறார், கூற்றா இனவாறு விளக்கு கிளீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன். எவ்வளவு தப்புகள் பண்ணிருக்கேன், எவ்வளவு தப்புடந்தா காரியங்கள் பண்ணிருக்கேன். அதனால ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வழங்குவன் எப்பொழுதும். அதனால நான் இப்போ விரதம் எடுத்துக்கிறேன், இப்போ உன் மேல ஆணை எடுத்துக்கிறேன். என்ன பிரதிஜையா எடுத்துக்கிறேன்னா, என்ன விரதம் எடுத்துக்கிறேன்னா, இரவும் பகலும் உன்னை விட்டு பிரியாம இருப்பேன். அந்த பிரியாத வரம் நீ தாப்பா கொடுக்கணும். எப்படி எப்படி கொடுக்கணும்னா அதுக்கு என் உடம்பு சுஸ்தமானமேப்பா. இந்த சூழ்நிலையில் அப்படியே பேர்த்து எடுக்கிறது, வயிற்று அப்படியே வந்து என் வயிற்று அப்படியே குடலை எடுக்கிறது, என்னால விட்டு வெளில வர முடியலையே அப்படின்னு கதை எழுதி விரட்டான துறை அம்மானே அப்படின்னு அந்த விரட்டானேஸ்வரனை பார்த்து பாடினார். அப்படின்னு பாடிந்து தன்னோட கஷ்டத்தை எத்தானையும் சொல்றார். அந்த பரமேஸ்வரன் எப்படி இருக்காருன்னா, சுண்ண வெண் சந்தன சாந்து சுடர் திங்கள் சுலாமணியும் வண்ண உரி வையுடம் வளரும் பவள நிறமும் அன்ன அரண் முற என்றும் அகலும் வலாய அறவும் தின்ன கெடில புனலு உடமுடையா ஒருவர் தமர் நாம் அஞ்சுவது யாரொன்றும் இல்லை, அஞ்சு வருவதும் இல்லை அப்படி சொல்றார். தானா எப்படி சமாதானப்படுத்துறாருன்னா, அந்த பரமேஸ்வரன் எப்படி இருக்காருன்னா, சுண்ண வெண் சந்தன சாந்துரு சுட திங்க சுலாமணியும். அவர் வந்து நெத்தியில வந்து விபூதி பூசிட்டு இருக்க, இன்னொன்னு வந்து அப்படியே உடம்பு வந்து ஏன் குளிச்சு இருக்குன்னா சந்தனத்தை வந்து உடம்புல பூசி இருக்க. அந்த மூர்த்தியை பார்த்து பாடுறார். ஏன்னா பரமேஸ்வரனும் வந்து அவரே குளிர்ச்சியா இருக்காருன்னா, அவரோட ஜடாமுகத்துல வந்து சந்திரன் இருக்கார், கங்கை இருக்கிறதுனால அவர் குளிர்ச்சியா இருக்கார். அப்படின்னு அந்த பரமேஸ்வரத்தை பாடி, இந்த பரமேஸ்வர பக்தியோட பாடி பாடி பரமேஸ்வர அனுகிரகத்தினாலேயே அந்த சூரிய நோயை நீக்க, அப்போ பரமேஸ்வரனுக்கே ஆட்பட்ட பக்தனா ஆயிட்டார். அப்படின்னு வந்து அவர் சிவபக்தனா ஆகி திலகவதியாரோட அம்மாவோ வசனத்தை கேட்டு, அப்புறம் அவர் வெள்ள வஸ்திரத்தை கட்டிண்டு ருத்ராட்ச மாலையை அணிந்து பரமேஸ்வரனை வந்து நித்தியம் நந்தவன சேவையும் திலகவதி அம்மையாரு சகாயம் பண்ணிண்டு முடிஞ்ச அளவுக்கு பரமேஸ்வரன் நமச்சிவாய நாமத்தை சொல்லிண்டே ஜபிச்சுண்டே அப்படியே சிவபக்தனா ஆயிட்டார். இந்த செய்தி சமணர்கள்ட்ட போய் சேர்ந்தது. முக்கியமா மகேந்திர பல்லவன் என்கிற ராஜா, அவருக்கோ தாங்கல. இவரை வந்து எப்படா நம்ம பக்கத்துல சேர்க்கணும், இவர் சும்மா வந்து இது பக்கத்துக்கே போயிட்டாரே, இவர் நம்ம கட்சியை விட்டு போயிட்டாரே, இவர் இல்லைன்னா நம்ம ராஜ்யத்துக்கு சோபம் கிடையாதே, இவர் இல்லைன்னா வந்து நம்ம ராஜ்யத்துக்கு வந்து நல்லது ஏற்படாதே, இப்படின்னு வந்து இவ எல்லாரும் கதறா. இவ எல்லாரும் வந்து கதறி இந்த மருளிக்கார திருப்ப கொண்டு வரலாம் அப்படின்னு இவ எல்லாரும் திட்டம் இடற சமயத்துல அப்போதான் எல்லா ராஜாக்கள் அவரோட அடியாட்களை கொண்டு வந்து நாவுக்கரச நாயனாரை வந்து கொண்டு மண்குளிக்கார வந்து ஐஷன் வரணும்னு போற. அவர் எப்படி இருந்தாருன்னா, அஞ்சுவது யாதுமில்லை அஞ்ச வருவதும் இல்லைன்னு அப்படின்னு தைரியமா இருந்தார். ஒரு பக்தனோட லட்சணம் என்னன்னா, தைரியமா இருக்கணும் வாழ்க்கையில. எதிராளிகள் என்ன வேணா சொல்லுவா, எதிராளிகள் என்ன வேணா திசை திருப்பும்படியா பண்ணுவா. நம்ம முன்னாடி பிளாஷ்பேக்ல என்ன நம்ம நல்லது நம்ம வந்து எப்படி இருந்திருக்கோமோ அது புறத்தியாருக்கு நல்லதா இருக்கலாம், நமக்கு வேணா முரண்பாடா இருக்கலாம். ஆனா அந்த புறத்தியார்கள் வந்து அவன் சித்தாந்தத்தை வந்து நம்ம தலையில திணிப்பா. அப்படிதானே இத்தனை வருஷம் ஆட்சிகள் எல்லாமே இருந்தது. முகலாய சாம்ராஜ்யமா இருக்கட்டும்,
பிரிட்டிஷ் சாம்ராஜ்யமா இருக்கட்டும், இப்போ வர காலமும் அப்படித்தானே இருக்கு. இப்ப நம்ம யார்கிட்டயா பேசினோம் சரி, அப்படி முகலாயர்கள் என்ன பண்ணினார்னா, குதாதான் பெருசு, அல்லாதான் பெருசு, அதனால கத்தி முறையில நீங்க முசல்மானா மாறணும்னு கன்வெர்ட் பண்ணார் பௌருஷத்தை வச்சு. அப்புறம் வந்த வெள்ளக்காரர்கள் பிரிட்டிஷ், அவ சைலண்டா யாரு தாழ்ந்த ஜாதி உடையவர்கள் அப்படின்னு நம்ம இருக்கிற ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் தப்பு தப்பா மிஸ்இன்டர்பிரட் பண்ணி அந்த சம்ஸ்கிருதத்தை விபரீதமா சொல்லி நம்மளை எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணி மேல என்னன்னா, அதுவும் என்ன பெரிய சுவாரஸ்யம்னா, இவா கத்தியில வச்சுலாம் முரட்ட முடியாது, இவா படிக்கிற ராமாயணத்தை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுவோம் சச் தட் இவா நாங்க சொல்றதுதான் சத்தியம், நாங்க நம்மளெல்லாம் வியத்து பாப்பா அப்படின்னு நம்ம எல்லாரும் வியக்கும்படியா நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ் கொடுத்து அதுவும் முக்கியமா இந்த பாடசாலை சிஸ்டம், இந்த பாடசாலை சிஸ்டத்தை தூக்கி எறிஞ்சு இவாளை எல்லாரும் பணத்துக்காகவோ ஆகாரத்துக்காகவோ அன்னத்துக்காகவோ படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு போதனை பண்றதுக்கு தான் பிரிட்டிஷ்காரன் நம்ம மேல அபிப்பிராயம் திணிச்சா. ஆனா நம்ம காந்தியடிகள் ராமநாமா சொல்லி இவாள்கிட்ட சுதந்திரத்தை கொடுத்துட்டார். அப்படியும் கொடுத்து நம்ம சுதந்திரமா இல்லையே, எதுக்கோ பயந்தானே இருக்கும். நம்ம இப்போ ஸ்கூலுக்கு போனோம்னா அம்மா விபூதி இட்டு இருந்தோம்னு எடுத்தாப்புல பையன் நம்மள கிண்டல் பண்ணுவானே, எடுத்தாப்புல பையன் நம்மள பரிகாசம் பண்ணுவானே, அவனுக்கு பயந்து என்ன பண்ணுவோம், அப்படியே ரெஸ்ட் ரூம்ல போய் விபூதி அழைச்சிடுவோம். அப்புறம் இன்னொரு காலேஜ்ல போயிட்டோம்னு நம்ம பழம்னு சொல்லி ஒதுக்கிடுவாரே, அதனால நம்ம நோட்ஸ் கிடைக்காது, நம்மள படிக்க விட மாட்டாரேன்னு அப்படின்னு ஏதோ ஒரு மிஸ்இன்டர்பிரேஷன்ல இருந்து அவ பேச்சு நம்ம கேட்டு ஆடும். இப்படியே அவ அபிப்பிராயத்துக்கு நம்ம எல்லாம் அடிமையாறோம். எதனாலனா பயம், நமக்கு இருக்கிற அந்த பயம். இந்த மருளிக்கார் என்கிற நாவுக்கரசர் என்ன சொல்றாருன்னா, அஞ்சுவதும் யாரும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. பயப்படுறதுக்கு என்னப்பா இருக்கு? ஏன்னா அவர் யாருன்னா எல்லா விதமான பௌருஷம் பரமேஸ்வரனுக்கு இருக்கு. யானையோட தோலை கிழிச்சார், அந்த யானைய லீலையா கிழிச்சு உத்திரியமா போட்டிருந்தார். முட்டை வந்த மானு, அந்த முட்டை வந்த மானு 2 விரல்லையே அடக்கினார். அதனால்தான் அவருக்கு சாரங்கபானு பரமேஸ்வரனுக்கு பேரு. அப்புறம் அங்க ஒரு காட்டு பன்றி, அந்த காட்டு பன்றியை சமாரம் பண்ணி அந்த காட்டு பன்றியோட ரெண்டு பற்களையும் அந்த 2 பற்களையும் ஆபரணமா தரிச்சுட்டு இருக்கார். இப்படின்னு 2 அதுதான் ஆச்சாரிய சொல்ற கரலக்ன பங்கா கரீந்திர பங்கா சிவானந்தர் சொல்ற. அப்படி இந்த யானையை என்ன பண்ணாருன்னா, யானையோட தும்பிக்கை ஒரு குட்டி அதை சம்ஹாரம் பண்ணி உத்தரியத்தை போட்டார். அப்புறம் ஷார்தூல புலிய சம்ஹாரம் பண்ணி புலிய வஸ்திரமா தரிச்சார். இப்படின்னு 2மே பண்ணார். அந்த பரமேஸ்வரன் எது இயற்கைக்கு நமக்கு விருத்தமோ, இயற்கைக்கு பயத்தை கொடுக்கிறோமோ, அந்த பயத்தை கொடுக்கறத அவர் சம்ஹாரம் பண்ணிட்டார். அப்படின்னு அந்த பரமேஸ்வரனை பிடிச்சிருந்தோ, எது இயற்கைக்கு நமக்கு விருத்தமா இருக்கோ அதெல்லாம் நமக்கு சார்த்தகமாயிடும் அப்படின்னு இவர் தைரியமா இருக்கார். இத பார்த்து இந்த அடியாட்களுக்கோ பயம். எழுத்தாப்புல இருந்த சாமானிய தர்மசேனர் எழுதமோ பார்த்தா பயமும் இருக்கு. இப்போ இன்னும் ஒரு படி மேல பயம் ஜாஸ்தி ஆயிடுதே. இந்த பக்கத்துல சேர்ந்தும் இவ்வளவு விசுவாசமா இருக்காரே, சிவபக்தியில இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காரே, அதனால இவரை ஹிம்சை பண்ணவும் எனக்கு மனசு வரமாட்டேங்கிறது. இருந்தாலும் இந்த ராஜா இருக்காரே சரியான முசுடு. 4 ஒரு பேச்சு கேட்கலாம்னா எங்களுக்கு மேல எங்களுக்கு எங்களை எல்லாம் தலைய வாங்கிடுவாரு. அதனால சுவாமி நாங்க கையெழுத்து கும்புற சுவாமி, நீங்க ராஜபவனத்துக்கு வாங்கோன்னு அப்படின்னு கெஞ்சிண்டு இவாளை விண்ணப்பிச்சு இவா மனசுக்கு சங்கடம் ஏற்படாதபடி அப்பர் பெருமான் இவாளோட சேர்ந்து ராஜபவனத்துக்கு வர. ராஜாக்கும் இவரை பிடிக்கல. இவர் எப்படி இருக்காருன்னு ராஜாக்கு பிடிக்காததுனால அந்த ராஜா நிறைய இவர் சங்கடத்தை கொடுக்கணும்னு நினைச்சார். அந்த ராஜா சமணர்களோட இன்ஃபுளுன்ஸ்ல இருக்கார். அந்த சமணர்கள் சொல்றார், சமணர்கள் மேல போதனை பண்ணிட்டு மருளிக்கார பார்த்து சொல்றார், தர்மசேனா நீங்க ராஜா சோபிக்கும்படியா காரணமா இருக்கியே, நீ என் மதத்துக்கு திரும்ப மாட்டியா?
இந்த விபூதியெல்லாம் அழிச்சிட்டு என் மதத்துக்கு மறுபடியும் வா அப்படின்னு வா எல்லாரும் போதனை இடுறார். மறுபடியும் கன்வெர்ட் ஆயிடுன்னு வா எல்லாம் சொல்றார். இவர் எப்படி இருந்தாருன்னா தைரியமா இருந்தார். அதனால இவர் நமச்சிவாயேன்னு தைரியமா அந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கார். சமணர்களுக்கு வந்து நிறைய விதமா கன்வின்ஸ் பண்ண பார்த்தார். ஏன்னா என்னன்னாலும் அவருக்கு தலைவராச்சே, கன்வின்ஸ் பண்ணி தன் பக்கத்துல திருப்பணும்னு வந்தார். இவர் எப்படி இருந்தாரு, பரிస్థితి எப்படி இருக்குன்னா, நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இருப்பதோம் நடலை இல்லோம் ஏமாப்போம் பிடி அறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே இருந்தாலும் துன்பம் இல்லை தாமார்க்கும் குடியல்லார் தன்மையான சங்கடர் சங்கவெண் குடையோர் காதீர் கோமார்க்கே நாம் என்றும் மீள ஆளாய் கொய்யமலர் சேவடியினை குறுகினோமே நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம். அதனால நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம். நான் இந்த யமனுக்கு நான் பட்டன் கிடையாது, யமனுக்கு நான் பயப்படுறதே கிடையாது. ஏன்னா நான் பரமேஸ்வரனுக்கு நான் நித்திய சேவை, பரமேஸ்வரனோட தாசன். நேற்று திருஞான சம்பந்த சரித்திரத்துல முழுக்க பரமேஸ்வரன் தகப்பனாரா பார்த்தார். இப்போ இருக்கிற நாவுக்கரசனாயனா சரித்திரத்துல பரமேஸ்வரன் தலைவரா பார்க்கிறார். அதனால நாமார்க்கும் குடியல்லும் நமனே அஞ்சோம். நான் எப்போ பரமேஸ்வரனோட கிருப்பைக்கு நான் பாத்திரம் ஆயிட்டானோ, எந்த பரமேஸ்வரன் எனக்கு உபகாரம் படுத்தினாரோ அந்த பரமேஸ்வரனை தவிர எனக்கு ஏதுரா யமபயம். ஏன்னா அப்பேற்பட்ட யமனுக்கே ஒரு காலன் ஆயிட்டாரு. இந்த யமனை ஒரு காலால உதச்சி காலகத்தை அடைஞ்சிட்டார். ஏன்னா மார்க்கண்டேயர இம்சப்படுந்தோன்னு வந்த எண்ணத்தோட யமதர்மராஜா வந்தார். இவருக்கு ஆயுட்காலம் ஆயிடுச்சு. நாளை பாசத்தை எடுத்து மார்க்கண்டேயர் உருவனோடு பார்த்தார். மார்க்கண்டேயரோ ஆயுட்காலம் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த சிந்தனை தெரிஞ்சுண்டு பரமேஸ்வரன் அப்பான்னு சொல்லி ஆலிங்கனம் பண்ணினார். உடனே பரமேஸ்வரன் வந்தார். யமதர்மராஜா ஒரு காலால ஒரு உதச்சார். உதச்ச மாத்திரத்திலே நம்ம எல்லாரும் முடுங்குற யமன் அவுட்டு, காலகதி அடிச்சுட்டு போயிட்டார். அப்புறம் வந்த தேவர்கள் எல்லாம் அழறார். அழுது யமன் அவர் சொல்றார், இவரை சம்மாரம் பண்ணிட்டா எல்லாரும் இஷ்டத்துக்கு 10,700 வருஷம் ஆந்திர போறாரே, அதனால இவர் இருக்கணுமே, உஜ்ஜீவனம் பண்ணி இருக்கணும், இவர் உசுரோட இருக்கணுமே, இவர் இருந்தாதான் ஜீவனுக்கு தனக்கு இறுதி காலம் அப்படின்னு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பேசிக்கா வருமே. அப்போ அப்பதான் தர்மத்தோட வாழுவான். இல்லைன்னா தனக்கு தோன்றதுதான் தர்மம், தான் வாழ்றதுதான் தர்மம், தனக்கு என்ன மனசுல போடுறோம் அதான் ரைட்டு அப்படின்னு தான் மனசையே நம்பின்னு இருப்பான். இவனுக்கு நல்ல பாடம் கற்பிக்கணும்னா அதுக்கு யமதர்மராஜா உஜ்ஜீவனம் பண்ணணும். அதுக்கு பரமேஸ்வரனோட விண்ணப்பத்துல தேவேந்திராதி தேவர்கள் எல்லாரும் பரமேஸ்வரன் கதறி யமன் சார்பா சமாபனத்தை கேட்டு அந்த யமனை உஜ்ஜீவனம் பண்ண. அந்த யமனை உஜ்ஜீவனம் பண்ண கஷேத்திரம் தான் திருப்பைங்கிலி. யமனை உசுர வாங்கின கஷேத்திரம் திருக்கரையூர் அமிர்தகட்டேஸ்வரர். இப்படின்னு யமனுக்கே அவர் உசுறு கொடுத்தார், யமனே உசுர புடுங்கிறார். அதனால நமனே அஞ்சோம். நாங்க யமனுக்கு எல்லாம் பயப்படுறது இல்ல, நரகத்தில் இருப்பனோம் நடலை இல்லோம். அதனால நான் எப்போ யமனுக்கு நான் பயப்படுறலையோ அதனால நான் யமன் எங்களுக்கு தாசனாவானே தவிர எங்களுக்கு நிச்சயம் நரகவாசம் கிடையாது. நரகத்துல கொடுத்தாலும் யமன் எங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுவான். ஏன்னா இதே பாவம் தான் குலசேகர ஆழ்வார் சொல்ற முகுந்த மாலையில, திவிவா புவிவா மமாஸ்து வாசோ நரகேவா நரகாந்தக பிரகாமம் அவதீரித சாரதாபிந்த சரணம் தே மரணேபி சிந்தையாமி. முகுந்த மாலையில திவிவா புவிவா மமாஸ்து வாசம், எந்த உலகத்துல வேணா போடு, இந்த பூலோகத்துல போடணும்னா பூலோகத்துல போடு, தேவலோகத்துல போடணும்னா தேவலோகத்துல போடு, சரி கர்மவினை நரகத்தை அனுபவிக்கணும் போட்டா நரகத்துல வேணா போடு. ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா எங்க வேணா போடு, சரணம் தே மரணேபி சிந்தையாமி, உன நான் மறக்காம இருக்க மாட்டேன். எங்க போனாலும் நான் கண்ணபிரா கிருஷ்ணனோட நாமத்தை சொல்லிண்டே இருப்பேன் அப்படின்னு குலசேகர ஆழ்வார் முகுந்த மாலையை சொன்ன மாதிரி அதே பாவம் தான். இவர் தைரியமா இருக்கார். அதை பார்த்து ராஜாக்கே கதி கலங்கக்கூடியா ஆயிடுத்து. இவரை என்னடா பண்றது, இவருதான் சித்திரவதை பண்ணணுமே, இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு ராஜா ஆலோசனை பண்ணிட்டே இருக்கிற சமயத்துல அங்க இருக்கிற சமண தலைவர்கள் இறக்கப்படாம
இவரை வந்து சுண்ணாம்பு காலாவாயில போடு அப்படின்னு கட்டளை இடுறார். எல்லாம் தரதரான அப்பர் மருளிக்காரை இழுத்துட்டு வந்து இந்த சுண்ணாம்பு காலாவாயில போடுறா. இப்ப பாக்குறவன் இந்த லைம்ஸ்டோன் பிளாஸ்ட் ஃபர்னஸ், அந்த பிளாஸ்ட் ஃபர்னஸ்ல தான் பெல்லெட்டு சிண்டர் அந்த அயனோட ஃபைல்ஸ் இருக்குல்ல, அந்த அயனோட ஃபைல்ஸ் பெல்லெட்டு சிண்டர் லைம்ஸ்டோன்ல போட்ட அப்புறம் தான் நமக்கு ஸ்டீல் கிடைக்கிறது. அந்த லைம்ஸ்டோன்ல பிளாஸ்ட் ஃபர்னஸ்ல இவ்வளவு டிகிரிஸ்ல தான் அந்த அயன் வந்து ஸ்டீலாவே மாறும். அந்த பிளாஸ்ட் ஃபர்னஸ்ல அப்பர் பெருமான தள்ளி விடுறா. எப்பேற்பட்ட வேதனை! அவரை தள்ளி விட்ட உடனே அப்பர் பொதுவா அலறணுமே, இவர் எப்படி இருந்தாரா? நிச்சிந்தையா இருந்தார், எதுக்கும் கவலைப்படல. ஏன்னா பரமேஸ்வரன் தானே என்ன பாத்துக்கிறார், எஜமான் பாத்துக்கிறார். அதனால எப்படி இருந்ததுன்னா, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணியும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. மாசில் வீணையும், அதனால இவர் எப்போ இங்க போட்டாரோ அந்த வீணாநாதம் வந்து கேட்கறது. அந்த வீணாநாத ஒரு பிரயோஜனம் என்னன்னா, நம்ம மனசுக்கும் குளிர்ச்சியை உண்டாகும். இவர் இந்த பிளாஸ்ட் ஃபர்னஸ்ல போட்டா, சுண்ணாம்பு காலாவாயில போட்ட உடனே இவருக்கு அந்த மனசுல அந்த கோபம் வரலையா, இந்த சமணர்கள் அந்த சாவடிக்கிறாரு, இந்த சமணர்கள் வந்து சித்தவதை பண்றாலே அந்த மனசுல அந்த பாவம் வரல. அதுதான் ஒரு பக்தனோட லட்சணம். எதிராளிகள் என்ன சிரமம் கொடுத்தாலும் அந்த சிரமத்தை வந்து டைஜஸ்ட் பண்றதுதான் பக்தனோட லட்சணம். ஏன்னா எங்கேயும் பகவான பாக்குறார். இதேதான் பிரகலாத சரித்திரமும் தான். ஹிரண்யகசிபு பாடாப்படுத்தினார் பிரகலாதனை. ஹரிநாமத்தை சொல்லாதரா, ஹரிநாமத்தை சொல்லாதரான் அப்படின்னு ஹிரண்யகசிபு பிரகலாதனை பாடாப்படுத்தினார். இவரை சூலத்தினாலே குத்தம்படியா வந்து காவலாளியை வந்து நியமிக்கிறார். அப்புறம் பெரிய பெரிய விஷப்பாம்பு மூலியமா இவரை தீண்டி இவரை காலகட்டி பகலோட வந்து திட்டமிடுறார். அப்புறம் வந்து மலையில உருட்டி தள்ளி விடலோடு வந்து பாடுபடுறார். அப்புறம் மதையானைய கூட்டத்தை கூட்டு வந்து இவரை மிதிக்கலோடு திட்டமிடுறார். இவர் எப்படி இருந்தாருன்னா, கிரீந்திரா வக்ஷித்தோசி ஆஹா பரமாத்மன் இனிபோ அப்படி நாராயண பட்டத்திரி சொல்ற நாராயணியத்துல. இப்படி மலையில உருட்டினா என்ன விதமான பாதையை கொடுத்தா எங்க பார்த்தாலும் நாராயணன் தான் தரிசனம் பண்ணினார். அதுதான் பகவான் கீதையில சொல்ற. அப்படி மகானோட லட்சணம் எப்படின்னா, வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபஹா. அது எப்ப கிடைக்கும்னா, பகூனாம் ஜன்மநாமந்தே ஞானவாம் மாம் பிரபத்யதே. அநேக ஜென்மம் எடுத்தா அந்த அநேக ஜென்மங்கள் மூலியமாக அந்த ஞானத்தை கிடைக்கும். அதுக்குதான் பகவான் வந்து புல்லாகி பூண்டாகி புருவாய் மரவாகி பல் மிருகமாகி பறவையாய் பாம்பாகி அப்படின்னு சிவபுராணத்துல மாணிக்க வாசகர் சொல்றாரு. பல் மிருகமாகி பறவையாய் பாம்பாகி இப்படி அனைத்து விதமான ஜென்மங்கள். இந்த அனைத்து விதமான ஜென்மங்கள் எதுக்குன்னா, அந்த ஜீவனை சுத்தப்படுத்துறதுக்கு தான். ஏன்னா மனித பிறவியா இருந்து இவன் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டான். தண்டமா வாழ்ந்த மனித பிறவியை வந்து எப்படி சுத்தப்படுத்தணும்னா, அதை விட கீழ் ஜென்மத்தை கொடுக்கணும். அப்படி கீழ் ஜென்மத்தை கொடுத்தா இவன் வேதனை தான் படுவானே தவிர இவன் பாவம் பண்ண மாட்டான். அந்த வேதனையும் அனுபவிப்பா, அந்த பாவ வாசனையும் போக 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 மேல 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 அதுக்கு ஹைரார்கி தந்தாப்புல பகவான் வந்து இன்கிரிமெண்ட் பண்ணுவார் ஜென்மாவை. அப்படி ஜென்மாவை இன்கிரிமெண்ட் பண்ணி 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 கடைசியில மனித பிறவியை கொடுவார். அந்த மனித பிறவிதான் இவரு பிரகலாதனும் சொல்றார், ஔவையாரும் சொல்றார், அரிது அரிது மானிதராய் பிறத்தல் அரிது துர்லபம் மானுஷம் ஜன்ம ததப்பிய துருவம் அர்த்ததம். இதேதான் பிரகலாத பாகவத்துல சொல்ற. அந்த மனித பிறவிதான் ரொம்ப அரிது, அதுவும் வந்து தற்காலிகமானது, ரொம்ப ரேர் அது மனித பிறவி. நம்ம எல்லாருக்கும் கிடைச்சது காரணம் என்னன்னா, ஏதோ பூர்வஜன்மத்துல ஏதோ சொல்பமா புண்ணியம் பண்ணதுனாலதான். ஏதோ இந்த பண்ண புண்ணியத்தை பகவான் என்ன பண்ணார், பிச்சை கொடுத்து நமக்கு வந்து இந்த மனித பிறவியை கொடுத்துட்டார். இந்த மனித பிறவி கொடுத்த பிரயோஜனம் என்னதுன்னா, யாரையும் வெய்யக்கூடாது, எதுவா இருந்தாலும் பகவான் தான் எல்லாமே அப்படின்னு பிரகலாதன் பார்த்தா மாதிரி நாவுக்கரச நாயனார் வல்லிக்கியார் வந்து எல்லாரையும் பரமேஸ்வரனா பார்த்தார். அதனால அவருக்கு வந்து எப்போதும் வீணையை பிடிக்கும்னால பரமேஸ்வரன் ருத்ரவீனோட நாதம் என்ன பண்றது, இவருடைய மனசை சுத்தப்படுத்துறது.
அப்புறம் வீசும் தென்றலும் வீங்கில வேணிலும். அந்த வீசும் தென்றலும் அதனால நமக்கு உடம்பு ஏதோ சூடா இருக்கு. அந்த உடம்பு சூடா இருக்கிறதுனால என்ன ஒரே உபாயம்னா சந்திர தரிசனம் பண்ணணும். அந்த சந்திரன் யாருதான் சுந்தரகாண்டத்தை சொன்ன மாதிரி மகா கிரகிராக வினஷ்ட பங்கஹா அப்படின்னு சந்திர தரிசனத்துல வருது. சூரியன்டேந்து வாங்கின ஒளிகளை நமக்கு பிரதிபலிக்கிறது. அதனாலதான் சந்திரன் வெளிச்சமா இருக்கு. அது என்னதான் சூரியன்டேந்து ஒளிகள் ரேஸ் வாங்கினதுனால நமக்கு குளிர்ச்சியை கொடுக்கிறது. அப்படின்னு சீத்தலத்தை கொடுக்கறதுனால நம்ம உடம்புல இருக்கிற அந்த வெப்பம் தலதுக்கி ஓடி போயிடும். அதுக்கு அந்த சந்திரனோட தரிசனத்தினாலேயே நமக்கு சாரீரகமான அந்த சீத்தலதா, சாரீரகமான குளிர்ச்சியை சந்திரன் கொடுக்கிறது. மூச்சு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. அந்த பரமேஸ்வரன் என்ன பண்றார்? ஈசன் எந்தை இணையடி நிழலே. அவர் அவரோட திருவடி சாயை, அந்த திருவடி சாயை என்ன பண்றதுன்னா நமக்கு எல்லா விதமான மங்களத்தையும் நமக்கு நிழல் கொடுக்கிறது. அது எது கொடுக்கறதுனா நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறிவிச்சையும், நமச்சிவாயவே நாணவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே, நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும். நமச்சிவாயம் என்னதுன்னா ஞானத்தை போதனம் பண்றது. அந்த ஞானம் எப்படி அடைய முடியும்னா பகவானோட திருநாமத்தை சொல்லிதான் அடைய முடியும். அப்படின்னு நம்ம நாம சங்கீர்த்தனத்தோட சாஸ்திரத்தை, அந்த எசன்ஸ நாவுக்கரச நாயனார் காட்டுற. நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும் அப்படின்னு அவர் தான் என்ன, அவர் நமக்கு நான் அறிவிச்சையும், நம்மள தெரிஞ்சிக்க முடியுமான ஞானமா இருக்க. அவர் ஞானமும் கல்வியா ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்னு என்னன்னா ஆத்ம ஞானம் நம்ம யாரும் தெரிஞ்சுக்கணும். உலக விஷயம் தெரிஞ்சுட்டு நமக்கு பிரயோஜனம் இல்லை. நம்ம வேணா உலகத்தை வாழறதுக்கான பிரயோஜனமே தவிர அந்த உலகத்தையும் நம்ம கடந்து போனோம். அதுக்குதான் நமக்கு இந்த மனித பிரிவு கொடுத்தார். முன்னாடி பார்த்தோமே அறிது மாறுதலாய் பிறப்பல் அணிதுன்னு சொன்னேன். அந்த மனித பிறவி கொடுத்த பிரயோஜனம் என்னன்னா பரமேஸ்வர நோக்கி எட்டி போறதுக்கு தான் இந்த மனித பிரிவியோட பிரயோஜனம். தான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நமச்சிவாயவே நான் நவீன்றேத்துமே, நான் நவீன்றேத்துமே. அது சொல்றதுக்கு இனிமையா இருக்கு. அது சொல்றதுக்கு இனிமையா இருக்கிறத காட்டிலும் என்னன்னா அந்த நாக்க புதுசா இருந்தாலும் சரி, நான் ஆனறிது நமச்சிவாயத்தை சொன்னாலும் அது நம்ம நாக்க பாவனம் பண்ணும். நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. அந்த நமச்சிவாய என்ன பண்ணும்னா நமக்கு சத்திரமத்தை காட்டும். அப்படின்னு இந்த சுண்ணாம்பு காலவாயில் எப்படி இருந்ததுன்னா ஏசி ரூம்ல 8 மணி நேரம் உட்காந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பரமேஸ்வரன் அடுக்கிறதுல, பரமேஸ்வரன் அடுக்கிற சாயல்ல அப்பர் பெருமாள் அப்படியே ஆனந்தமா உட்காடுறா. 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆயிடுத்தான் அப்படின்னு எல்லா காவலாளிகளும் சமணர்களோட பிரேரணையில இவாளை பாய் அப்பர் பெருமாள் ஐஸ்வர்யோன்னு பார்த்தா. இவர் என்னச்சா இத்தனை நேரம் நம்ம தர்மசேனர் கரியா இருப்பார் அப்படின்னு எல்லாம் திட்டமிட்டு போய் பார்த்தா முன்னா வீட எனர்ஜெட்டிக்கா இருக்கார். முன்னா வீட எனர்ஜெட்டிக்கா அப்படி நின்று அப்புறம் கேக்குறா, இன்னும் கொஞ்ச நேரம் நாங்க உட்காந்துக்கிறோம்பா அப்படின்னு பிரேரணையில போய் உட்காந்துட்டு இந்த செய்தி இன்னும் ராஜா கோவத்தை உண்டாகும்படி ஆயிடுச்சு. அப்போ ராஜா கோவப்படுறார். என்னடா பண்றது, வேற என்ன தண்டனை கொடுக்கறது அப்படின்னு ராஜா இப்படின்னு பார்த்த உடனே எந்த சமணர்கள் சுண்ணாம்பு காலவாயில போட்டு அப்புறம் கரியாக்கணும்னு திட்டமிட்டாரோ அவளே இப்ப பிளான டிவைஸ் பண்றா. ஒண்ணும் இல்ல, மதவெறி பிடிச்ச யானையிட்ட கொண்டு விடலாம். பொதுவா மனுஷால ஒரு வகை இருப்பா, கொஞ்சம் பேசினா கொஞ்சம் சீண்டுனா அரை மணி நேரம் 1/2 செகண்ட் கோவப்படுவாரு. அந்த மாதிரி ஒரு யானை நான் வச்சிருக்கேன். யானைக்கு அப்பப்போ மாதம் வரும். இந்த யானை தடிக்கும் தான் மாதம் வரும். பாகனே நெருங்குவா விட்ட போறதுக்கு. அந்த பாகன் இவரை செயினை வச்சுதான் கூட்டின்னு வருவா. நேர போனா இவரை இவருக்கு சமாதி கட்டிடுவாரு. இந்த பயத்தினாலேயே அந்த பாகனே போமாட்டான். அதனால நம்ம மத யானையை கொண்டு வரல இவர்கிட்ட. இந்த மத யானையை கூப்பிட்டு நம்ம தர்மசேனரை நிர்மூலமா பண்ணிடலாம் அப்படின்னு தர்மசேனரை தலதற்க இழுத்துட்டு அந்த மதயான முன்னாடி நிறுத்தினார். அந்த மதயான மதவெறி புடிச்சுண்டு வர சமயத்துல
தர்மசேனரன் மருளீக்கியார பார்த்த உடனேயே தான் சுபாவத்தை மறந்துண்டு இவருக்கு உளுந்து நமஸ்காரம் பண்றது. உளுந்து நமஸ்காரம் பண்ணி, ஏன்னா அந்த அனுஷ்டம் இந்த நமச்சிவாயன் சொன்னாரே, அந்த நமச்சிவாய சொன்ன மந்திரம் என்ன இருக்குன்னா, நன்னெறி காட்டுவேன். அப்புறம் தானே சொன்னார், நமக்கு நல்வழியை காட்டும். எதுதான் நல்ல வழின்னு கேட்டோம்னா, எது நமக்கு இடரெனும் தடவெனும் யாசமுத்த பெருமாள் பாடினாரே, அந்த எது நமக்கு இடைஞ்சலா இருக்கோ அது நமக்கு சார்த்தகமாயிடும். அப்படின்னு மதையான என்ன இருக்குன்னா, தான் சுபாவத்தை மறந்துண்டு இவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு, அப்புறம் அப்பர் பெருமானது மருளீக்கியார தன்னோட தோல்ல எழுந்துருள பண்ணி இப்படின்னு உலாகுண்டு இப்படின்னு பெரிய யாத்திரை பண்ணினார். இப்படின்னு அங்கங்க சுத்தி சுத்தி சஞ்சாரம் பண்ணினார். உடனே காவலாளிகள் பார்த்தா, நம்ம தர்மசேனர் என்னமோ மந்திர சஸ்திர வித்தைகள்லாம் கத்துட்டு இருக்காரு போல இருக்கு, பரவாயில்லையே, நம்ம யானையும் கட்டுப்படுத்திட்டார் போல இருக்கு, இனிமே பாகன் தைரியமா போலாம் போல இருக்கு அப்படின்னு இவர் பாகனை பேர விட்டார். பாகனுக்கு தெரியும், நாள கொஞ்சம் தயங்கினார். நீங்க முதல்ல போங்க, அப்புறம் நான் உள்ள வரேன் அப்படின்னு இவாள் எல்லாம் துரத்தி விட்டு அந்த யானை கிட்ட போனார். அந்த யானை இப்படின்னு வெறியோட பார்த்தது. ஓடானே மதவெறி புடிச்சுண்டு ஆயிரக்கணக்கான சமணர்களை தும்பிக்கையால புடிச்சு மேலேன்னு தேங்காய் போடுற மாதிரி போட்டா. போட்டு எப்படி தேங்காய் பூமியில பட்டா ரெண்டா பொலமோ அப்படி டங்கு டங்குன்னு சமணர்களோட மண்டைகள் பீஸ் பீஸா மண்டை உடையும்படியா போட்டு அவளை சமாப்தி பண்ணிட்டான். இப்படி 3000 சமணர்கள் 1/3 30% பாதி பேரு அவன் சொலோகத்துக்கு போயிட்டான், அவன் பரலோகத்துக்கு போயிட்டான். இப்படி எல்லாரையும் மேல வச்சுட்டார். அப்போ பாகன் பார்த்தார், நல்லாரும்பா, நான் முன்னாடியே போல ஏதோ இவாளை பிரேரணை விட்டுட்டு தான் அது போயிட்டு வந்தேன். அப்பா அப்பா அப்படி இவர் இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு ராஜினாமா பண்ணிட்டு கிளம்பிட்டார். உடனே சில குரூப் சமணர்கள் பார்த்தார், நம்ம ஆட்களே காலி பண்ணும்படியா பண்ணிட்டாரே இந்த தர்மசேனர், இவரை எப்படா சமாப்தி பண்றதே, வழியே கிடைக்க மாட்டேங்கிறதே அப்படின்னு ராஜா இன்னும் மேல 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 தூண்டி விடுற. அந்த ராஜா எப்படா இது பண்றது, அந்த ராஜா நம்ம பேச்ச கேட்கலன்னா நம்மள எல்லாரையும் மரணம் என்ற குத்துருவாரே, அந்த பயத்துல என்ன பண்ணணும்னு இவருக்கு தெரியல. அந்த பயத்துல நான் என்ன பண்றதுன்னு ஒண்ணு வேண்டாம் மகாராஜா, இவரை கல்ல கட்டி கடல்ல போட்டுடு. அவரை போட்டுட்டோம், இவருக்கும் நீச்சல் தெரியாது, அந்த கல்லினோடையே இவர் ஜலத்திலே ஐக்கியமாய் போயிடுவார். அப்படியே இவரை கல்லில நல்லா டைட்டா பெரிய கூழாங்கல்ல கட்டி பெரிய பாறாங்கல்ல கட்டி இவரை உருட்டி அப்படியே கல்லுல தள்ளினார். இவர் இப்படி இருந்தார்னா பிரசன்னனா இருந்தார், எல்லா கஷ்டத்தையும் தாங்குறார். அப்ப பாடினதான் சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கை தொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. முதல்ல பரமேஸ்வரனை என்ன ஸ்துதி பண்றாருன்னா, சொற்றுணை வேதியன், பரம வைதிகர்னு சொல்ற. அவரோ என்ன குலம்னா வேளாண் குலம். பரமேஸ்வரனும் வேதியர்னு சொல்றாரு. ஏன்னா அதே பரமேஸ்வரன் தான் நாளைக்கு சுந்தரமூர்த்தி நாயன சரித்திரமும் பார்க்க போறோம். அவர் சொல்றச்சே தில்லைவாழ் அந்தனர்தம் அடியாருக்கும் அடியேன் அப்படி சொல்லிதான் திருத்தொண்டர் தொகைக்கு அவர் தான் முதல் படி எடுத்து கொடுக்குற. அதனால தான் ஒரு வேதியன்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள்டே சொல்ற. இங்க அப்பர் பெருமான் வேதத்தை மதிக்கிறவர். இவர் எழுதிய தேவாரம் தான் வேதத்துக்கு துல்லியமானது, வேதத்துக்கு ஒரே ஸ்டேட்டஸ் சொல்றான். வேதத்துக்கு சமமானது எதுனா தேவாரம் தான். தேவஸ்ய ஹாரஹா இது தேவாரஹான்னு பரமேஸ்வரனுக்கு ஹாரமா இருக்கிறார். பின்னாடி இவருக்கு தாண்டக சதுரர்னு பேர். எதனால தாண்டக சதுரர்னா, இவர் பாடின வாதத்தை பரமேஸ்வரன் குழுந்து நர்தனம் ஆடுறதுனால இவருக்கு தாண்டக சதுரர்னு பேர். அப்படி பரமேஸ்வரன் அட்ரஸ் பண்றது சொற்றுணை வேதியன், சொற்றுணைனா சொல்கிற வேதம். அப்படி வேதம் பொருளான வேதியரே சோதி வானவரே அப்படின்னு இவர் ஸ்துதி பண்றார். ஜோதி ஸ்வரூபமா சொல்றார். இவர் ஜோதி ஸ்வரூபமா இருக்கிறதுனால இவரோட இருப்பிடம்னால என்ன, கற்றுணையை புற்றி ஒரு கடலில் பாய்ச்சணும்.
கடல் நீர் பாய்ச்சணும். என்ன கல்ல கட்டி கடலை போட்டா நற்றுணையாவது நமச்சிவாயவே. என்னோட நல்துணையா வர்றதுதான் இந்த நமச்சிவாயம் என்கிற நாமம். இந்த நமச்சிவாய நாமத்தை நமக்கு எல்லாரையும் காட்டுறார். இதான் இவரு 50 வயசுலதான் சத்தியமத்துக்கே வந்திருக்கார் அப்பர் பெருமான். அதை காட்டுவது என்ன? ஈத்தா துயரங்களையும் ஃபேஸ் பண்ற அந்த சகன் சக்தி இவருக்கு இருக்கு. நமக்கு என்ன பெரிய பாடத்தை காட்டுறாரா? ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர் தான். அவருக்கு 50 வயசு ஆயிட்டாலும் சரி, அந்த 50 வயசுல பశ్చాத்தாபத்தோட பிரயோஜனம் என்ன? அப்படி பశ్చాத்தாபத்தோட நம்ம எப்ப தர்மத்தை நம்ம கடைபிடிக்கிறோமோ அந்த தர்மமே இன்னும் 1 மடங்கு இல்ல, பல மடங்கு நம்மள ஸ்ரத்தையை கொடுக்கும். அந்த ஸ்ரத்தை மூலியமாதான் நமக்கு ஞானத்தை பெற முடியும். அதான் ஸ்ரத்தாவா லபதே ஞானம் தத்வதா சம்யதேந்திரியா ஞானம் லப்த்வா பராசாந்தி அச்சிரே நாதி கச்சதி. பகவான் கீதையில சொன்னாமா ஸ்ரத்தாவா லபதே ஞானம். அதுக்குதான் அந்த ஸ்ரத்தையை சம்பாதிச்சுக்கணும். அந்த ஸ்ரத்தைய எப்போ ஒரு மனுஷன் சம்பாதிக்கிறாரோ அப்பர் பெருமானே உதாரணம் தான். அந்த பரமேஸ்வரன் தவிர வேற எந்த தெய்வத்தையும் நான் தலைவணங்க மாட்டேன் அப்படின்னு அந்த தைரியத்தோடையே அப்பர் பெருமான் நிச்சிந்தையா அந்த கல்ல கட்டு கடந்து தாண்டினார் சாரி அப்படின்னு அந்த கல்லு எப்படியே கல்லு படக ஆக்கி அப்படி படகுல அப்பெருமான் அழகா ஏறின்னு அப்படியே திருப்பாதிரி புலியூருக்கு வந்தார். எந்த பாதிரி புலியூர் கஷேத்திரத்துல தான் தர்மசேனரா மாறினாரோ அந்த பாதிரி புலியூர் பக்கத்திலேயே பாதலீஸ்வரர் இருக்காரு. அந்த பாதலீஸ்வரர் வழிபடாமையே நான் வியர்த்தமா சமணரா வாழ்ந்துட்டேனே. உடனே அவருக்கோ என்னன்னா அந்த பரமேஸ்வரன் நான் தரிசனம் பண்ணணுமே, அந்த பரமேஸ்வரனுக்கு நான் கிருபையை பாற்றமானுமே, அந்த பரமேஸ்வரன் தவிர வேற எந்த தெய்வத்தையும் நான் நாடமாட்டேன். அதனால நீ எந்த ஜென்மம் கொடுத்தா பரவாயில்ல, எனக்கு எந்த ஜென்மம் கொடுத்தா பரவாயில்ல, ஆனா எனக்கு பிறவாமை வேண்டும், மீண்டும் மீண்டும் மறவாமை வேண்டும். மறக்காத ஜென்மம் வேணும். எப்படி மறக்காத ஜென்மம் வேணும்னா எப்ப பார்த்தாலும் உனையே நினைச்சுட்டு இருக்கணும். நீ தான் தலைவன், நான் தான் தாசன். அந்த பாவம் எனக்கு வேணும். அதுல எல்லாருக்கும் பிரபலமான பதிகம் புதுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வருவாதிருக்க வரந்தர வேண்டும் இவ்வையகத்தே தொருவார் கிறங்கி இருந்தருள் செய் பாதிரி புரியோர் செருநீர் புனர்கங்கை சஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே புருவாய் பிறக்கினும் புண்ணியா புருவாய் பிறக்கினும் புண்ணியா. அதனால அப்பர் பெருமான் கதறார், எனக்கு எந்த ஜென்மம் வேணா கொடுப்பா, புது ஜென்மம் வேணா கொடு, இந்த புழுத்த ஜென்மத்தை கொடு. ஏன்னா மனுஷனா பிறக்கணும்னா அதுக்கு முதல்ல கமிட்மெண்ட் இருக்கணும். கமிட்மெண்ட் எல்லாம் ஃப்ரீ ஆனாதான் யாத்திரை பண்ண முடியும். யாத்திரை பண்ண முடியும்னா பரமேஸ்வரன் தவிர வேற யாரையும் எங்க பார்த்தாலும் பரமேஸ்வரன் சர்வ வியாபியா இருக்க அப்படி இந்த தெளிவான காடமான ஞானம் வரணும். அப்படி ஞானம் வந்தா வெளியில எங்கேயும் நிம்மதி தேட வேண்டாம். எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு நிறைவு வேண்டும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாளே, அப்படி அலைய வேண்டாம். நம்ம நிம்மதி நம்ம இதயத்துல இருக்கு, நமக்குள்ளே நிம்மதி இருக்கு அப்படின்னு இந்த ஞானத்து மூலியமா தானே நமக்கு சமாதானமே கிடைக்கும். அதனால அந்த மனுஷ ஜென்மமா பிறந்தோம்னா பாடுபட வேண்டியதா இருக்கே. ஒண்ணு வேணாம் சுவாமி மகாதேவா, புருவாய் பிறக்கினும் புருத்த ஜென்மத்தை கொடு. இப்படியே புழுவா இருந்து கடந்து நான் எங்கேயாவது நந்தவனத்தை புழுவா இருந்தா நான் சரீரத்தை தேய்ச்சி 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 சமப்படுத்து எப்படியோ சந்நிதியில வருவேன். யாரோ ஒரு அடியாள் என்னை மிதிச்சாலும் எப்படியோ சிவலோகத்துக்கு வந்துருவேல. வருவாது இருக்க வரம் தர வேணும். என்ன பெரிய வரம் வேணும்னா என்ன வரம் வேணும் நீ கேட்டாய், நீங்க ஒருவேளை கேட்டானா வருவாது இருக்க உன்னை மறக்காம வேணும். ஏன்னா மறந்தா எனக்கு பாவம். அப்படிதான் கோபிகள் எப்பொழுதும் பகவானே நினைச்சுட்டு இருந்தா. பாகவத்துல பார்த்தா அப்படி பாகவத்துல நினைச்சுட்டு இருக்கச்சு உத்தவர் கோபிகளுக்கு உபதேசப்படுத்துறார். கண்ணனை அடையிறது என்ன எப்பேற்பட்ட மார்க்கம். ஏன்னா இவர் யாருன்னா சிஷ்யோ பிரகஸ்பதே சாட்சாத் உத்தவோ புத்தி சத்தமா அப்படின்னு பாகவத சொல்றது. இவர் பிரகஸ்பதியோட சிஷ்யன்.
அதனால தான் வந்து பெரிய மேதாவி, நான் தான் கிருஷ்ணன் பகவான் தெரிஞ்சவன் அப்படின்னு லேசா அந்த ஒரு அகங்காரம், அந்த ஆணவம் இருந்தது அவருக்கு, உத்தவனுக்கு. அதாவது கோபிகள்கிட்ட போய் உபதேசம் பண்ணணும்னு போனார். கோபிகளை வந்து நீ இப்படி தியானம் பண்ணு, இந்த யோகாசனம் பண்ணு, இப்படி பண்ணு, பெருமாள்கிட்ட வந்து ஸ்லோகம் சொல்லு, சாந்தாகாரம் உதக சயனம் பத்மநாபம் சுரேஷம்னு சொல்லி அப்படி பெருமாளை உள்ள ஆவாகனம் பண்ணி பெருமாளை தியானம் பண்ணா பெருமாள் வந்து தரிசனம் கொடுப்பா இப்படின்னு உபதேசம் பண்ணா. கோபிகள் பார்த்தா, சுவாமி எனக்கு ஒரே ஒரு உபாயம் உங்கள்கிட்ட கேட்கலாமா? ஏன்னா நீங்களும் பார்க்க கிருஷ்ணர் மாதிரி இருக்க, அதனால அந்த கருப்பனை, அந்த கிருஷ்ணனை மறைக்கிறது ஏதாவது வழி சொல்லு, மறைக்கிறது ஏதாவது யோகத்தை சொல்லு. இப்போ நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியோ எப்போதே மனசு வந்து கிருஷ்ணரையே நினைச்சுட்டு இருக்க. விஸ்வர்த்தும் நெய்வ சக்னுவா, அந்த மனசு எப்போதுமே கிருஷ்ணரையே நினைச்சுட்டு இருக்கிறதுனால என்னால விட்டு பிரிய முடியல, மறைக்கிற யோகத்தை கொடு அப்படின்னு இவங்க கேட்கிற. எதனால கேட்கிறானா? கிருஷ்ணர் மேல கொல்லா பிரியத்துல கேட்கிறான். ஆனா மறந்தா, நம்ம மாதிரி ஆளுக்கு மறந்தா பாவம். அதெல்லாம் அப்பர் பெருமான் சொல்றா, வருவா அதிருக்க வரம் தர வேண்டும், மறக்காத சக்தியை நீ தான் கொடுக்கணும். ஏன்னா ஸ்மிருதியா இருந்து எங்களை எல்லாரும் ஞாபகப்படுத்தணும். தொருவா அதுக்கு இறங்கி இருந்த செய்ப்பா திருப்பாதிரி புலியோர் செருநீர் புனர்கங்கை செஞ்சலை மேல் வைத்த தீவண்ணனே. இவரை தீவண்ணன் எதா சொல்றான்? கையில தீ வச்சிருந்ததுனால. அந்த கையில தீ எதனால வச்சிருக்காருன்னா சம்ஹார அக்னி, நம்மள சம்ஹாரம் பண்றதுக்கு கையில அக்னியோட இருக்க. அப்படி பாத்ரி புலியோட பரமேஸ்வரன் தரிசனம் பண்ணி அப்படி பரமேஸ்வரன் அனுகிரகத்தினாலேயே சிவதீட்சையை பெற்றுக்கொண்டு இப்போ வெள்ள வேஷ்டி கட்டின்றார். இவர் வெள்ள வேஷ்டி கட்டின்ற உடனே பரமேஸ்வரனே காஷாய வஸ்திரத்தை கொடுத்து இவருக்கு வந்து உறவார் படையையும் கொடுத்து எல்லா விதமான வசதியும் கொடுத்த மாத்திரத்துல அவர் சிவதீட்சையை பெற்றுக்கொண்டு அப்படியே பல யாத்திரை கிளம்ப போனார். மருளிக்கு யாரு பேர் பெற்ற முக்கியமா இருக்கு நாவுக்கரசர் அப்படின்னு பரமேஸ்வரனே நாமத்தை கொடுத்தார். அப்படின்னு நாவுக்கரசர் ஆயனார் வந்து அவர் இப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறார். கடலூரை தாண்டி போயிட்டோம், பாத்திரி புலியூர் தாண்டி போயிட்டோம்னா கொஞ்சம் தூரத்துல போயிட்டோம். ஜஸ்ட் 30-60 கிலோமீட்டர் வந்தா தில்லைவனம், சிற்றம்பலம், சிதம்பரம் நடராஜர் தரிசனம் பண்றார். அந்த நடராஜர் எங்க இருக்காருன்னா அந்த பொன்னம்பலத்துல இருக்கார். அந்த பொன்னம்பலத்துல கையில வந்து வஞ்சகிருத்திய பராயணரா நடராஜர் செய்யறார் அப்படின்னு எத்தையும் பார்த்தோம். இன்னைக்கு மறுபடியும் நடராஜ ஸ்மரணம் வந்து அவரே கொடுக்கிறார். அந்த நடராஜரை பார்த்து குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயும் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியும் பால் வெண்ணீரும் இனித்த உடனே எடுத்த உன் பொற்பாதம் காணப்பெற்றால் மனித்த பிறவியே வேண்டுவதே இவ்வானிலத்தே. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயும், குனித்த புருவமும் வில்லு போன்ற இருக்கிற புருவம், அப்படி வில்லு போல வளைந்து இருக்கிற புருவம், கொவ்வை செவ்வாயும். செவ்வாயினா கிரகணம் இல்ல, சிவந்த உதடு. இந்த சிவந்த உதடு உடையவர் குமின் சிரிப்பும், அந்த மந்தஹாசம். அந்த மந்தஹாசம் எங்க பார்க்கலாம்னா ஞானிகள்கிட்ட பார்க்கலாம், பிரிவாள்கிட்ட பார்க்கலாம், பரமாச்சாரிகளை பார்க்கலாம், முக்கியமா புது பிரிவாளத்தை பார்க்கலாம். சிரிக்காத பிச்சை எங்கேயும் இல்லையே, எப்ப பார்த்தாலும் மந்தஹாசத்தோட புன்சிரிப்போட இருப்பாரு. அந்த புன்சிரிப்பு என்ன காட்டுறதுலாம் நம்ம எல்லாரையும் சமாதானத்துக்காக சிரிப்பு. அந்த சிரிப்புனாலேயே நம்மளோட அஜ்ஞானத்தை வந்து அவர் கட்டாட்சப்பட்டுட்டோம்னா அந்த அஜ்ஞானத்தை வந்து நிர்மூலமாக்குற. எதனால நம்ம அஜ்ஞானம் நிர்மூலமா, எதனால நமக்கு அஜ்ஞானம் இருக்கிறா? சமாதானம் இல்லாதனாலதான். நம்ம சமாதானம் இல்லாதனால எங்க சுகம், எது கிடைச்சா சுகம் அப்படின்னு நம்ம அங்க உத்வேகப்பட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கும், பெரிய பங்களா விஷயமா இருந்தாலும், ப்ராப்பர்ட்டி விஷயமா இருந்தாலும், எந்த விஷயத்துக்கும் நம்ம உத்வேகப்பட்டு இருக்கோம். அந்த உத்வேகப்பட்ட மனசு சமாதானம் தேடுறதுக்கு தான் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியும் பால் வெந்நீரும் பனித்த சடையும். அவர் சடை எப்படி இருக்கா? 4 பக்கம் அப்படியே அடர்ந்து திறந்து விரிச்சு இருக்கு. அப்படியே 4 பக்கம். ஏன்னா அவர் நர்த்தனம் பண்றாரு. அவர் நர்த்தனம் ஆடுறதுனாலேயே அவரோட ஜட்டாபாரத்தோட போர்ஸ், ஜட்டாபாரத்தோட வேகத்தை அவராலே கட்டுப்படுத்த முடியாது. அந்த ஜட்டாபாரம் தான் அவருக்கு அழகே. அதான் ஞான சம்பந்தர் சொன்னாரு, காடுடலே சுடலை பொடி போசிய நுள்ளம் கவர்கல்வன் அப்படின்னு அவர் ஸ்துதி பண்றாரு.
அப்படின்னு அவர் பனித்த சடையனா இருக்கார். பவளம் போல் மேனியும் பால் வெந்நீரும். சில பேர் அவரை வந்து பவளம் போல் மேனியும் தான் வந்து சில பேர் அவர் தங்க கட்டியா இருக்காருன்னு சொல்லுவார். ஏன்னா பொன்னார் மேனிய நீர் சிவபெருமான சொல்றார். அப்படின்னு பவளம் போன்ற அப்படின்னு சிவந்த திருமேனியா இருக்கார். அந்த சிவந்த திருமேனி தான் ருத்ரமே சொல்றது. அசௌவியஸ்தாம்ரோ அருணா பப்ருசு மங்களஹா. அப்படி அசௌவியஸ்தாம்ரோ அருணனா அந்த சூரியனை பார்த்தா தெரியும். அந்த சூரியனோட உதயத்துக்கு முன்னாடி அருணோதயம் இருக்கும். அப்ப அருணோதயம் எப்படி இருக்குன்னா சக்கச்சவன் இருக்கும். அப்படி இருக்கிற நிறம் தான் அருணோதயமான பவளம் போல் வேணியும் பால் வெந்நீரும். பால் வெந்நீரும் நெற்றியில பார்த்தா வெந்நீரான விபூதி தெரிச்சுட்டு இருக்க. அந்த விபூதியோட தத்துவம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்மள வந்து நம்ம இந்த சரீரம், இந்த சரீரத்தோட அந்திம காலம், சரீரத்தோட பிரயோஜனம் என்ன? பஸ்மாந்தகும் சரீரம். அது பஸ்மத்தை அடையிறதுக்குதான் இந்த சரீரத்தோட பிரயோஜனம். அந்த தான சம்ஸ்காரம் பண்ணிதான் அதை பஸ்மமாக்குறோம். ஏன்னா இந்த சரீரத்தோட இருப்பிடம் நம்ம எல்லாம் இப்ப நான் பேசுறேன் நீங்க கேட்கறதுக்கு காரணம் என்ன? உள்ள சிவன் இருக்கிறதுனாலதான். அந்த உள்ள சிவன் நமக்கு உள்ள இருப்பிடமா இருக்கிறதுனாலதான் உலகத்துல என்ன நடக்கிறதோ சூரிய ஒளி விட அதிகபட்சமான ஒளியால நம்ம எல்லாத்தையும் பார்க்கிறோம், பர்சீவ் பண்றோம், அசியூம் பண்றோம். எதனால காரணம்னா உள்ள இருக்கிற சிவபெருமான் இருக்கிறதுனாலதான். அந்த சரீரத்தோட பிரயோஜனம் என்னன்னா பரமேஸ்வரோட சங்கல்பத்தை, பரமேஸ்வரனோட சம்பர்க்கத்தை ஏற்படணும் அப்படின்னு பரமேஸ்வர நாமத்தை ஜெபிக்கணும் அப்படின்னு இந்த பரமேஸ்வரோட கிருபையை சம்பாதிக்கிறதுக்கோசரம் பரமேஸ்வரன் எப்போ நம்ம சம்பந்தம் படுவார்னா நம்ம அவர் நாமத்தை சொல்லி விபூதி இட்டுந்தா அப்போ பரமேஸ்வர சம்பந்தம் நமக்கு ஏற்படும். பால் வெந்நீரும் இனித்த உடனே எடுத்த உன்பற்பாதம் அப்படி ஒரு கால் தூக்கிய திருவேடியா இருக்கா, தூக்கிய திருவடியா இருக்காரே சாரி, அப்படி தூக்கிய திருவடியா இருக்கிறதுனாலதான் குஞ்சித பாதம்னு பேர். அந்த குஞ்சித பாதத்தை வந்து நம்ம ஆத்துல வச்சிருந்தோன்னு சகல மங்களத்தையும் உண்டாகும். அப்படின்னு குஞ்சித பாதமா தூக்கிய திருவடியா இருக்கார். அந்த தூக்கிற திருவடிதான் அத வந்து என்ன எப்படி பண்றாருன்னா அவர் ஸ்திதி பண்றார். அப்புறம் கை என்னதுன்னா வந்து தூக்கிற திருவடிதான் வந்து சிருஷ்டி பண்றார். அப்புறம் கையை வந்து கொஞ்சம் வளைஞ்சிருக்கேன், அது வந்து நாட்டிய சாஸ்திரத்துல அது கஜஹஸ்தம்னு பேர், அந்த கஜமுத்திரன்னு பேர். அந்த கஜமுத்திரை என்னதுன்னா ஸ்திதி பண்ற, எல்லாரையும் பாலனம் பண்ற. இப்படின்னு ஒரு தூக்கிய திருவடியாக வந்து உலகத்தையே படைக்கிறார். அப்படி தூக்கிய திருவடியை பார்த்தா அதுவும் லேசா பார்க்க முடியாது. காணப்பெற்றால் அப்பர் விடகட்டு சொல்ற, காணப்பெற்றால் அது கிடைக்காது, பகு துர்லபம். ஏன்னா என்னதான் நம்ம கும்பகோணம் வழிய போனாலும் சரி, பாண்டிச்சேரியை கடந்து போனாலும் தாண்டி போனாலும், சிதம்பரம்னு லொகேஷன் வந்தாலும் சரி, ஜெயங்கொண்டான் தாண்டி சிதம்பரத்துக்கு போனாலும் சரி, அந்த நடராஜ பெருமான தரிசனம் பண்றதுக்கு அவரோட அனுகிரகம் கிடைத்தால் வரை அப்போதான் அவரை பார்க்க முடியும் அப்படின்னு அப்பர் பெருமான் சொல்றார். என்னைக்கோ அப்பர் பெருமான் சொன்னா நமக்கு எல்லாருக்கும் அப்ளிகபிளா இருக்கு பாருதான். என்னதான் கும்பகோணம் போனாலும் நடராஜ பெருமான தரிசனம் பண்ணணும் அப்படின்னு, அந்த நடராஜ பெருமான தரிசனம் பண்ணணும்னா அவரோட அனுகிரகம் கிடைச்சால் வரை அப்பதான் பண்ண முடியும் அப்படின்னு சிதம்பர கஷேத்திர நடராஜர் தரிசனம் பண்ணினார். பக்கத்துல இருக்க திருவைக்காலம் அப்படியே பக்கத்துல இருக்க பசுபதீஸ்வரர் தரிசனம் பண்ணினார். அங்க வந்து எல்லா ஜனங்களும் ஞானசம்பந்தரோட பெருமையை சொன்னார். மறுபடியும் ஞானசம்பந்தர் வர போறீங்க அப்படி ஞானசம்பந்தரோட பெருமையை சொல்லி உடனே சீர்காழியில வந்து ஞானசம்பந்தரோட சேர்ந்து தோணியப்பர தரிசனம் பண்ணி உடனே ரெண்டு பேருமே பகவத் குணங்களான பரமேஸ்வர குணங்களே பேசிட்டு இருந்தா மாத்தி. அப்போலேருந்து ரெண்டு பேருமே சேர்ந்து இப்போ யாத்திரையை வந்து தொடங்க ஆரம்பிக்க போற. அப்படி யாத்திரையில முதல்ல எங்க போறாருன்னா திருவீரமயிலை போற. அங்க திருவீரமயிலையில அங்க இருக்கிற ஜனங்களுக்கோ என்னன்னா படிக்காத ஜனங்களுக்கோ எல்லாருமே வளர்ச்சி டிராட். அப்படி டிராட் இருக்கிறதுனால அப்படி யாருக்குமே 4 வேளை ஆகாரமே கிடைக்கல. அவர்கள் எல்லாருக்கும் வந்து சேவை பண்ணணுமே, அப்படி சேவை பண்ணினாதான் அவளை வந்து அவளுக்கு எல்லாமே உபச்சாரம் பண்ணணுமே அப்படின்னு இவ எல்லாரும் நல்ல மனசோட போன. அப்ப பரமேஸ்வரன் சொப்னத்துல தரிசனம் கொடுத்துட்டு பூதகணங்கள்கிட்ட பிரேரணை இட்டு இந்த படிகாச போய் கொடுப்பா, இந்த படிகாச போய் கொடு, இவ 2 பேருக்கும் நீ போய் கொடுத்து இந்த படிகாசம் வந்து தக்ஷணம் தங்கமாகி இந்த தங்கத்தை வியாபாரம் பண்ணினா வந்த ஜனங்களுக்கு எல்லாருக்கும் அமுதும் ஆகார வசதிகளும் கொடுக்கலாம் அப்படின்னு 2 பேருமே சேர்ந்து அந்த திருவீரமயிலையில வந்து
அப்பர் பெருமானும் சம்பந்த பெருமானும் படிகாசை வாங்க, அந்த படிகாசையை பெற்றுக்கொண்டு முதல்ல அங்க ஒரு வணிகன்ட்ட கொடுத்தார். அந்த வணிகன் லைட்டா உரசி பார்த்தார். உரசி பார்த்த உடனே தட்சணம் அப்பர் பெருமானோட கொடுத்த படிகாசு தங்கமா எடுத்து, அவர் கம்மியா தான் கொடுத்தார் போல இருக்கு, குவான்டிட்டி விலை அதிகமா எடுத்து. உடனே அப்பர் பெருமான் வந்து எடுத்து பதிகம் பாடி வந்தவார்கள் எல்லாருக்கும் சேவை செஞ்சார். சேவை செஞ்சு அப்படியே வந்து ஞான சம்பந்த பெருமானையும் அரை மணி நேரம் கழிச்சுதான் அவரோட தங்கமா எடுத்து வாசி தீரவே காசு நல்கிறேன் அப்படின்னு நேற்று சரித்திரம் பார்த்தோம். அங்க அப்பர் பெருமான் வந்து எப்படி அப்பர் பெருமானோட பெருமையை சொன்னார். அப்படி உறவார் படையோட வந்த கோவில்களுக்கு எல்லாரையும் சுத்தப்படுத்திட்டு அப்படியே அப்பர் பெருமான் வந்து தான் வாழ்க்கையை வந்து நடத்தி கொண்டுட்டே வந்தார். 60 பிராயம் ஆயிடுச்சு. 60 வயசு 70 வயசு ஆகி இப்போ அடுத்ததாக மறைக்காட்டுக்கு போனோம். திருமறைக்காடுல போய் அங்க இருக்கிற வேதாரண்யேஸ்வரர் தரிசனம் பண்ணணும். அந்த மறைக்காடோட கஷேத்திர மகாத்மியம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த மறைக்காடுலதான் வேதங்கள் ஸ்துதி பண்ணி, வேதங்கள் ஆராதனை பண்ணி பரமேஸ்வரனை வந்து திருப்திப்படுத்தி, அந்த வேதங்கள் தான் பரமேஸ்வரனை போய் பூஜை பண்ணி, வேதங்கள் தான் அர்த்தஜாம பூஜைகள் பண்ணி பரமேஸ்வரனோட கதவையும் சாத்துவர். இப்படின்னு 2 வேலையும் அவன் எல்லாம் செய்யறா. அப்போ உடனே அப்பர் பெருமான் வந்து பதிகம் பாட ஆரம்பிச்சார். அப்பர் பெருமான் பதிகம் பாடி 11 பதிகங்கள் பாடினர். அந்த 11 பதிகங்கள் பாடி உடனே பரமேஸ்வரன் வந்து கதவை திறந்தார். அப்போ அப்பர் பெருமானுக்கு அந்த மனசுல வந்தது கேடம். ஒருவேளை பரமேஸ்வரனுக்கு ஒரு பாட்டு பாடின திருப்தியிலேயே முன்னாடி வந்த சரித்திரத்துக்கு முன்னாடி வந்த கதையெல்லாம் பார்த்தோம்னா ஒரு பாட்டுக்கே அனுகிரகம் பண்றாரே, ஒரு பாட்டுக்கே அப்படி கண்ணாபின்னான் பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்றாரே, அதனால இதை வந்து எப்படி ஏத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு மனசுல கவலைப்பட்டிருந்தார். உடனே வந்த ஜனங்கள் குதூகலத்தோட அந்த மழைக்காடு வர வேதாரண்யேஸ்வரர் தரிசனம் பண்ணி எல்லாரும் வந்து திருப்தியா தரிசனம் பண்ணி இப்ப நமஸ்காரம் பண்ணிட்டு வாவா கிளம்புறா. அப்போ இப்ப கதவு அர்த்தஜாம பூஜை எல்லாம் ஆயிடுத்து. இப்போ கதவை வந்து சாத்தணும். கதவை சாத்தணும்னா அதுக்கு ஞான சம்பந்தர பேரனை இட்டு அவர் பாடின ஒரே ஒரு பதிகத்துல பரமேஸ்வரன் கதவை சாத்தினார். ஞான சம்பந்தரோட மனசும் கஷ்டம் ஏற்படுது. அவருக்கு மனசுலயே ஒரு சங்கடம். என்ன சங்கடம்னா, அப்பர் பெருமாள் 11 பாட்டை கேட்டே அவர் கதவை திறந்தாரு. என் சுவாமிக்கு ஒருவேளை பொறுமையே இல்லையா, ஒரே ஒரு பாட்டுல வந்து கதவை சாத்தினாரு, நான் எப்பேற்பட்ட துர்பாகியனா நான் இருக்கேனே அப்படின்னு ஒரு மனசளவுக்கு நொந்துனார். உடனே அப்பர் பெருமாள் சமாதானம் படுத்தினார். சம்பந்தரும் அப்பர் பெருமான சமாதானம் படுத்தினார். 2 பேருமே உதயமா சமாதானம் படுத்தின உடனே சம்பந்தருக்கும் செய்தி வந்தது, மதுரை விஜயத்துக்கு கிளம்பணும் அப்படின்னு பிரேரணைக்கு மதுரை கிளம்பினார். அப்பர் பெருமானுக்கும் பரமேஸ்வரன் ஆக்கிய கொடுத்திருக்கார். இப்படின்னு வந்து சோழ தேசத்திற்கு சிவபெருமான தரிசனம் பண்ணணும் அப்படின்னு பரமேஸ்வரன் அனுகிரகத்தினாலே சோழ தேசத்திற்கு சிவபெருமான தரிசனம் பண்ண போனார். அப்படின்னு நிறைய சேத்திரங்கள், ஏராளமான சேத்திரங்கள் அப்பர் பெருமான் தரிசனம் பண்ணிட்டே வந்தார். ஆனா அது திருவையாறு வந்து சேர்ந்தார். அந்த திருவையாறு வந்து சேரச்ச அந்த திருவையாறுலதான் அவருக்கு மனசுலே ஒரு சந்தோஷம். அந்த திருவையாறு வந்து தரிசனம் பண்ண உடனே அங்க இருக்கிற ஐயாரப்பர், அப்புறம் அங்க இருக்கிற காவிரி கரை அப்படின்னு 5 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், வாழாறு வெட்டாறு சேர்ந்து முதலிய 5 சின்ன சின்ன நதிகள், அந்த சின்ன சின்ன நதிகள் எல்லாமே காவேரி சேர்ந்து வருது. அதனாலதான் பஞ்சநதீஸ்வரன் பரமேஸ்வரனுக்கு பேரு சம்ஸ்கிருதத்துல, அது தமிழ்ல வந்து ஐயாரப்பர்னு பேரு. எப்படி நார்த் இந்தியால பஞ்சாப்னு இருக்கும், இது தட்சிண பஞ்சாப் ஐயாரப்பர் திருவையாறு. இந்த திருவையாறு தரிசனம் பண்ண உடனே ஒரு பாடுறார், மாதர் பிணர் கன்னியானை மலையான் மகளோடு பாடி போத்தோடு நீ சுமந்து தேத்தி புகுவார் முன் புகுவேன் யாதும் சுவல்படாமல் ஐயார் அடைகின்ற போது காதன் மடப்பிடியோடும் களிறு வருவென கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதங்கள் கண்டறியாதன கண்டேன். இங்க சுத்தி இருக்கிற ஜனங்களை பார்க்கிறார், சுத்தி இருக்கிற இயற்கையை பார்க்கிறார். இயற்கை பார்த்தா எப்படி இருக்கிற அலாதியா இருக்கு. ஏன்னா எல்லாருமே அந்யோன்யமா இருக்கா. அது எங்க தெரியும்னா, ஒண்ணு வைகுண்டத்துல தெரியும், இன்னொன்னு கைலாசத்துல தெரியும்,
மூன்றாவதான ஞானிகளோட இடம் தெரியும். அந்த ஞானிகளோட இடம் தெரிஞ்சாதான் எல்லாரும் தன்னோட நிலைய மறந்து அந்த ஞானிகள் தரிசனம் பண்ணுவான். என்னதான் நமக்கும் பொறுத்தையாருக்கும் ஆயிரக்கணக்கான அபிப்பிராய பேதம் இருந்தாலும் சரி, அந்த ஞானிகளோட இடம் வந்தா நீ உனையே மறந்துடுவ, அவனையே மறந்துடுவான். இப்படின்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி தான் மறந்ததுனால இந்த சேத்திரம் எப்படி இருக்குன்னா, இங்க ஆண் யானையும் பெண் யானையும் அன்பா வருது. இந்த சமயத்துலனா காதன் மடப்பிடி ஓரும் களிறு வருவன கண்டேன். அந்த ரெண்டு பேருமே ஆண் யானையும் பெண் யானையும் நான் இப்பதான் திருவையாறுங்க இருக்கிற காவேரி ஸ்நானம் பண்ணிட்டு வர சமயத்துல அப்படி உபயமா ஆண் யானை பெண் யானையும் சொந்தமா சேர்ந்து போறது ஒரு அந்யோன்யம் தெரியுது, ஒரு அன்பு தெரியுது. காரணம் என்னன்னா பரமேஸ்வரனோட திருவடி கண்டேன், அவர் திரு பொற்பாதங்கள் கண்டறி ஆதனை கண்டேன், அவர் பார்க்காத இந்த திருவடியை நான் கண்டு கொண்டேன் அப்படின்னு அந்த திருப்தியோடையே அந்த பரமேஸ்வரன் திருவடியை பார்த்து ஐயாரப்பர் தரிசனம் பண்ணினார். அப்புறம் மேல எல்லா கஷேத்திரங்களும் போற கொங்கு நாடு தேசமான ஈரோடு சேலம் போன்ற கஷேத்திரங்களும் தரிசனம் பண்ணிட்டே வந்த. ஈரோடுல முக்கியமா அங்க இருக்கிற சப்தகிரீஸ்வரர் தரிசனம் பண்ணினார். அங்க இருக்கிற சப்தகிரீஸ்வரரையும் தரிசனம் பண்ணிட்டு சப்தகிரீஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரையும் தரிசனம் பண்ணிட்டு இப்படி எல்லா கஷேத்திரங்களையும் தரிசனம் பண்ணிட்டே படிப்படியா வந்தார். எல்லா கஷேத்திரங்களையும் தரிசனம் பண்ணிட்டு மறுபடியும் திருப்பூந்துருட்டி வந்தார். அந்த சமயத்துல ஞானசம்பந்த பெருமாள் சைவர்களை சைவ மத பிகு சைவத்துறை விளங்க என்று சொல்லி சைவ மதத்தை நிலைநாக்கி சாக்கியர்களை எல்லாரையும் கருவில ஏற்றும்படியா பண்ணி விஜயத்தோட வெற்றியோட சைவத்துக்கு விஜயத்தும் கொண்டும் விஜயம் அளிக்கும்படியா அப்படி முத்துச்சிவிகையில அப்படியே வரா. பின்னாடி இவர் போய் அந்த அந்த பல்லாக்க தாங்கி பிடிச்சிட்டு வர இவர் ஞானசம்பந்தர் இருந்துரல பண்ணார் அடியாரோட சேர்ந்து. அப்போ இவருக்கும் செய்தி காதுல பட்டுது, நம்ம அப்பர் பெருமாள் இங்கதானே இருக்காரு, நாவுக்கரச சுவாமிகள் இங்கதானே இருக்காரு அப்படின்னு இவர் சிபிக்கையிலேருந்து லேசா கொஞ்சம் இறங்கி பாக்குறா. இங்க அந்தங்க அப்படி சுத்தி சுத்தி பாக்குற சமயத்துல பார்த்தா அப்புறம் நீ குழந்தைய கூப்பிட்டதுனால நாவுக்கரச பெருமாளுக்கு அப்பர்னு அந்த நாமம் கிடைச்சது. எதனால இவர் அப்பர்னு பேருனா, பொதுவா அப்பா யாருன்னா பரமேஸ்வரன் தான் இவருக்கு, தோணியப்பர் தான் எனக்கு அப்பா. இவர் அப்பாவிட மேல்பட்டவர். ஏன்னா இவர் பாட்ட கேட்டதுனால பரமேஸ்வரன் நடனமாடுவார். இவர் சொல்லுபடி பரமேஸ்வரன் நிற்பார். இவரோட வசத்துல எப்ப பரமேஸ்வரன் இருக்காரோ இவர் பரமேஸ்வரன் மேல்பட்டவர் தானே. அந்த பரமேஸ்வரன் மேல்பட்டிருந்தாலும் இவருக்கு அப்பர் அப்படின்னு சம்பந்தர் அழைத்த உடனேயே கதி கலங்கி அப்பர் பெருமான் பல்லாக்க ஓரம் கட்டிண்டு அடியே நமஸ்காரம் பண்ணார். நமஸ்காரம் பண்ணி நீங்க ஏப்பாய பல்லாக்க தூக்குறே அப்பறே நீரே பல்லாக்க சுமந்துக்கிறேன் அப்படின்னு கேட்டார். உடனே அப்பர் பெருமான் சொல்றார், அப்பேற்பட்ட சிவகுமாரனை தாக்கு பிடிக்கிற பாக்கியத்தை சிவபெருமான் கொடுத்திருக்காரே, அதனால மதுரையோட சம்பவத்தை கேட்டார். ஞானசம்பந்தரோட திருவாக்குனால கேட்டு உடனே அப்பர் பெருமான் சந்தோஷப்பட்டு பரம சந்தோஷத்தோட உடனே பாண்டி நாட்டு கிளம்பினர். பாண்டி நாட்டுல போய் நம்ம சுக்கநாதர் எப்படி இருக்கா, நம்ம மீனாட்சி அம்மன் எப்படி இருக்கா அப்படின்னு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தரிசனம் பண்ணினார். அது பக்கத்துல திருச்சுழி. அந்த திருச்சுழி தான் ரமண பகவானோட அவதார கஷேத்திரம். அந்த திருச்சுழி சுவாமிக்கு பேரு இருந்தா பிரளய வீட்டங்கர்னு பேரு. ஏன்னா அப்ப பிரளயத்துல சுழியா இருந்த கஷேத்திரம்னால, அந்த பிரளயத்துல பாதிக்கப்படாத கஷேத்திரம்னால சுழி விழுந்த கஷேத்திரம்னால திருச்சுழின்னு அந்த கஷேத்திரம் பேர். அவர் பூமியில் அப்படியே அழித்து நின்றதுனால பூமிநாத சுவாமின்னு பேர் அந்த பரமேஸ்வரனுக்கு பேர். அந்த பூமிநாத சுவாமி தான் ரமண பகவான் சின்ன வயசுலயே அந்த திருச்சுழியே வாசம் பண்ண கஷேத்திரம். அந்த திருச்சுழியில இருக்கிற பூமிநாத சுவாமியை தரிசனம் பண்ணி பக்கத்துல இருக்கிற காளையர் கோயில், அந்த காளையர் கோயில் தான் பின்னாடி சுந்தரமுத்து சுவாமிகள்கிட்ட பெரிய லீலை பண்றார். அது மதுரையில தங்கி அங்கேயே மதுரையில தங்கி அங்கேயே தூங்கிட்டார். அப்போ பரமேஸ்வரன் ஒரு இளைஞனா வந்தார். பொதுவா ஒரு இளைஞன் பௌருஷத்தை காட்டினா அவன் இவ்வளவு என்ன சொல்லிக்காருன்னா பாடுறா கால மாதிரி வரான் பாரு அப்படின்னு ஒரு ஸ்துதி பண்ணுவாரு.
அந்த வாய் காலமாக கட்டிலும் காலமாக பரமேஸ்வரன் சொப்னத்துல தரிசனம் கொடுத்தார். கருகரும் இருத்தோட கருகரும் மீசையோட அப்படி தரிசனம் கொடுத்தார். அந்த தரிசனம் கொடுத்து எப்போ கோயில் எப்போ என்ன தரிசனம் பண்ண வருவ அப்படின்னு பௌரிசமா கேட்டு தலைவலிக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து அங்க போய் காளையார் கோயில் தரிசனம் பண்ணிட்டு வந்தார். அந்த காளையர் கோயில் தான் மருது பாண்டியர்கள், மருது சகோதரர்கள் 2 பேருமே வந்து பிரிட்டிஷ் ராஜ்யத்திலிருந்து அவ வந்து காவல் காத்திருந்த கஷேத்திரம். அதனால்தான் இன்னைக்கும் காளையர் கோயில் வந்து காளையாட்டமா நிக்கிறது பாரு. மருது பாண்டியர்களோட கைங்கரியனால தொண்டுனாலதான் இப்படி மருது சகோதரர்கள் வந்து இந்த காளையர் கோயில் காப்பாத்தினார். இந்த காளையர் கோயிலையும் தரிசனம் பண்ணிட்டு பாண்டி நாடுக்குள்ள அனைத்து கஷேத்திரங்களையும் தரிசனம் பண்ணி இப்போ வடநாடு கிளம்ப போற. இப்படி வடநாடு கிளம்புற முன்னாடி காலஸ்தீஸ்வரர் தரிசனம் பண்ணணும்னு போற. அந்த காலஸ்தீஸ்வரர் தரிசனம் பண்ண முன்னாடி அப்போதான் இவரை தரிசனம் பண்ண போற. அப்பூடி அடிகள்னு ஒரு பக்தன் இருந்தார். திங்களூர்னு ஒரு சின்ன கிராமம். அந்த திங்களூர்ல அப்பூடி அடிகள் வந்து அவர் வந்து திருநாவுக்கரசரோட சரித்திரத்தை கேட்டிருக்காரோ இல்லையோ, அந்த நாமத்தை கேட்ட உடனேயே அவர் பேரிலேயே நிறைய சேவைகள் ஆரம்பிக்கிறார். ஏன்னா அப்பர் பெருமான் எப்படி இருந்தாருன்னா என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு கடைசி வரைக்கும் அவர் சரித்திரம் முழுக்க பார்த்தா சேவைதான் அப்படின்னு சேவை பண்ணிட்டே இருந்தார் அப்பர் பெருமான். அப்படின்னு அப்பூதியடிகள் வந்து அவர் பாட்டு சேவை செஞ்சுட்டே இருந்தார். 2 பேரும் அப்பூதியடிகள் அவர் பேரை சொல்லிண்டே சேவை செஞ்சுட்டு வர சமயத்துல அவரும் யாருன்னா ஒரு சத் பிராமணன். அவர் அனுஷ்டாத்தா, 3 வேளை சத்தியாவந்தம் பண்ணுவார், அக்னிஹோத்திரம் பண்ணுவார், பரம வைதிகம். அதனால திருநாவுக்கரசர்னு வந்து பந்தல் பேரை வச்சுட்டு தன்னோட குழந்தைகளும் மூத்த திருநாவுக்கரசர், இளைய திருநாவுக்கரசன் இப்படின்னு வந்த குழந்தைகளையும் இந்த பேரையே வச்சிருந்தது அப்பூதி அடிகள். இவ 2 பேர் இவ வந்த குழந்தைகள் எல்லாரையும் பேரை வச்சுட்டு அப்போ இந்த சுவாமிகள் வந்து நேர வந்து இந்த பந்தலை பார்த்தார். திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல்னு போட்டிருக்காரு. இப்படின்னு இந்த கஷேத்திரம் வந்தார். இந்த கஷேத்திரமோ என்னன்னா சந்திரன் சாப விமோச்சன கஷேத்திரம், திங்களூர்னு பேர். பொதுவா இந்த பரிகார ஸ்தலமா நம்ம போய் தரிசனம் பண்ணுவோம் திங்களூர்னு. இந்த திங்களூரை என்ன நினைச்சு ஸ்மரணம் பண்ணோம்னா இந்த கஷேத்திரத்துல தானே நாவுக்கரசு நாயனார் வந்து பதிகங்கள் பாடி விதந்தித்த பதிகம் பாடி குழந்தைய உஜ்ஜீவனம் பண்ணினாரே, இந்த கஷேத்திரத்துல தானே அப்பூதி அடிகள் வாசம் பண்ணினாரேன்னு அப்படி இந்த ஸ்மரணையோட நம்ம போனோம். அப்படி போனோம். இனிமே நம்ம திருஷ்டியை இனிமே மாற்ற வேண்டியதான் இனிமே. அதனால சந்திர சாப விமோசன கஷேத்திரம்னு சொல்லலாமே தவிர தப்பு இல்ல. முக்கியமா அடியார்கள் நம்ம ஸ்மரணம் பண்ணணும். ஏன்னா அப்படி திங்களூர் வந்து புனிதமான கஷேத்திரமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நாவுக்கரசரோட சாநித்தியமும் அப்பூதியடிகள் வாசம் பண்ண கஷேத்திரத்தினாலதான் அதோட சாநித்தியம் வந்து அதோட சாநித்தியமே கூடி இருக்கு. உடனே இந்த சாமியார் உள்ள போனார். உள்ள போய் பேர் பார்த்த திருநாவுக்கரச தண்ணீர் பந்தல், அப்புறம் அந்த வீடு பார்த்தா திருநாவுக்கரச பவனம் அப்படின்னு படிப்பு பார்த்தா என்னடா எங்க பார்த்தா திருநாவுக்கரசரா இருக்கு அப்படின்னு உள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல இந்த பிராமண வைதிக வீட்டுல போயிட்டார். இவரோ சிவனடியார். 30 திருநீர் தீண்டுவாருக்கு அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து பதிகத்துல திருத்தொன்ற தொகையில சொன்ன மாதிரி யாரு நெத்தியில வந்து திருநீர் அணிந்திருக்காரோ அவர்கள் சாட்சாத் சிவபெருமான். அவர்கள் இடத்துல அது எவ்வளவு சரித்திரத்துல பாக்குறோம். நாயமா சரித்திரத்துல வைப்பூர் நாயனார்ல பாக்குறோம். வந்த முத்தநாதரையும் சிவபெருமான் அம்சம் நினைச்சுட்டு அந்த அடியை வாங்கினார். அப்புறம் ஏனாத்திநாத நாயனார் வந்த அதிசூரனும் சிவபக்தன் பார்த்தனால அந்த அடியை வந்து பிரசாதமா வாங்கினார். அப்படின்னு 2 சரித்திரம் உதாரணம் நம்ம காட்டுறது. இவர் வந்த அடியாரோ சிவபக்தன். அதனால இவர் என்ன ஜாதி ஏது அபிமானம் ஒண்ணு கிடையாதனால தான் ஒரு தீட்சிதர், தான் அனுஷ்டாத்தா, வாஜபேயம் பண்ற யோகம் பண்றேன் அப்படின்னு அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு பரமேஸ்வரன் பக்தனால இந்த சிவனடியாருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டார். உடனே இவர் கேட்கிறார், இந்த குழந்தைகளை பார்த்து சந்தோஷமா கேட்கிறார், இந்த குழந்தைகள் யாருப்பா அப்படின்னு கேட்ட உடனே முதல் பையனை காட்டுறா மூத்த திருநாவுக்கரசு, 2வது பையன் காட்டா இளைய திருநாவுக்கரசு. இப்படின்னு பேரு பார்த்த உடனே எங்க பார்த்தாலும் இந்த திருநாவுக்கரசுன்னு பேர் வச்சுக்கிறேன். திருநாவுக்கரசு யாருப்பா அப்படின்னு கேட்டு அப்பூதிகள் பார்க்கிறார். என்னப்பா அது சைவ நீ இப்ப பரமசிவபக்தன் சொல்றேனே, பரமசிவபக்தன் சொல்லி திருநாவுக்கரசு இந்த பேரு தெரியாம இருக்கேனே
அப்படி திருநாவுக்கரசு பேர் தெரியாம நீங்க இருக்கலாம் அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்றார், நீங்க எந்த திருநாவுக்கரசு பேரு கொண்டு இந்த பவனமோ எல்லாமே வச்சிருக்கியோ அடியேன்னா அப்பர் திருநாவுக்கரசு சொன்ன உடனே ஏதோ திருநாவுக்கரசுன்னு அப்படி பாவனை பண்ணியே எல்லாருக்கும் அவர் இத்தனை சேவைகள் செய்யறாரோ, சாட்சாத் திருநாவுக்கரசு சந்தோஷப்படுத்தி அப்பர் சந்தோஷப்படுத்தி அனுகிரகமே பண்ணவர தடையில் நமஸ்காரம் பண்ணினார். நமஸ்காரம் பண்ணு நம்ம ஆத்திர நீங்க ஏதாவது போஜனத்தை ஏத்துக்கலாம் அப்படின்னு ஒரு உபச்சாரம் பண்ணி மேல இவர் உபச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். உபச்சாரத்தை பண்ணணும் ஆரம்பிக்கிற சமயத்துல அப்போ எதிர்பாராத துன்பம். அந்த குழந்தை கொள்ள பக்கத்துல போய் மாவலையை எடுத்து வரணும்னு போனான். அப்ப போற வேகத்துல என்ன ஆயிடுச்சுன்னா அறியாம பாம்பு தீண்டியும்படியா எடுத்து உடனே வந்த தாயாருக்கும் தகப்பனாருக்கும் தெரிஞ்சது. கதறி ஆடரா, வந்தது பக்தர், இவர் சங்கடத்தை கொடுக்கூடாதே, இவருக்கு தெரிவிக்க கூடாதே அப்படின்னு இவ தன்னோட அழுகையை மறைத்து கொண்டு புங்குருவலோட இவரை சுவாகதம் பண்ணி இவருக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார். ஏன்னா வீடோ என்ன ஆயிடுச்சுன்னா தீட்டாயிடுச்சு. அதனால இந்த தீட்டு யாருக்கும் தெரிய வேண்டாமே மனசளவுக்கு கொஞ்சம் சங்கடத்தை மறைத்து கொண்டு அது எல்லாத்தையும் மறைச்சுட்டு உடனே மனசளவுக்கு பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணினார். இவருக்கு பேரப்பட்ட அபாரமான சிந்தனை வந்தது. அதனால இவரை இவருக்கும் சங்கடம் கொடுக்கூடாது, தர்ம சங்கடமா இருக்கே சொல்ல முடியலையே அப்படின்னு குழந்தைகளை கூட்டின்னு இவரும் முன்கூடி நின்று பரவார வந்தார். பரவார வந்த சமயத்துல மூத்தவன் எங்க அப்படின்னு செயலியால காட்டுறார். அதனால திருநாவுக்கரசு இருக்காரே நம்ம சாப்பிடலாமே தற்காலிகா சமாதானப்படுத்துறாவாய் பத்தி சாகாரத்தை ஏத்துக்கணும்னு வந்தார். வந்த சமயத்துல என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல. ஹிருதயத்துல அழுக பீரிட்டு வந்தது. அப்ப தன்னை அறியாம உண்மையை சொல்லிட்டா, அந்த மாதிரி என்னோட மூத்த குழந்தை பாம்பு கடினால காலகதி அடைஞ்சது சுவாமி பிரபு, நீங்கதான் பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு அந்த குழந்தைய தூக்கின் திங்களூர் சிவபெருமான் சந்நிதி முன்னாடி நிறுத்தினார். ஆனா இவர் பாவமோ எப்படி இருந்திருக்கிறா, அந்த பரமேஸ்வரனை பார்த்து பாட வேண்டித்தானே, பரமேஸ்வரா விஷத்தை நீ நாகபூஷணா இருக்கிய குழந்தை காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு அதிகாரிச்சா பரமேஸ்வரன் காப்பாத்திடுவாரு. ஆனா இந்த படத்துல வேணா காட்டியிருப்பா, அந்த மாதிரி காட்டுவா. இப்ப பதிகத்தை பார்த்தா தெரியும். அந்த பதிகத்துல அவருக்கு எப்படி, அவர் பதிகத்துல அந்த அனன்ய நிஷ்டதான், யாருக்காகவே வேண்டிக்க மாட்டாரு. ஆனா பதிகத்துல ஆரம்பிக்கிறச்சு எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, ஒன்று கொலாமவர் சிந்தை உய்வரை ஒன்று கொலாமுய உம்மதி சூடுவர் ஒன்று கொலாமிடு வெண்டலை கையது ஒன்று கொலாமவர் ஊர்வது தானே அப்படின்னு பரமேஸ்வரனை இப்போ நம்பர் சங்கிய மூலியமா ஸ்துதி பண்ற. இங்க யாருதான் ஒன்று கொலாம் அவர், ஒன்று கொலாம்னா அவரை தவிர வேற யாருமே கிடையாது. அவர் தவிர யாருமே எங்க இருப்பாருன்னா கைலாசவாசி. சிந்தை உய்வரை, எப்பொழுதும் சிந்தை கொள்பவரா அவர் தான் இருக்கார். ஒன்று கொலாமுய உம்மதி சூடவர், ஒரே ஒரு சந்திரன் ஒரே ஒரு விஷயத்துக்கு என்ன போட்டுருக்காருன்னா அந்த பெரிய சந்திரன் தான், வேற எதுவும் போட்டுக்கல. ஒன்று கொலாம் இது வெண்தலை கையது ஒன்று கொலாம் அவர் ஊர்வது தானே. அவர் கையில என்ன வச்சிருக்காருனா ஆச்சாரியால் சொன்ன மாதிரி கபாலின் பிக்ஷோனே அப்படின்னு. ஆச்சாரியால் பிக்ஷை யாரா கொடுக்குறா, நீ பிக்ஷா ஆட்டனா வெளியில போற, கபாலி உற்சவத்துல பிக்ஷா ஆட்டனா போற. நம்ம மாதிரி அல்பஜனங்க என்ன பண்றோம், அந்த பிக்ஷா ஆட்டது தியாகத்தை கத்துக்கிறது பதிலா 100 ரூபாவோ 200 ரூபாய் போட்டு பைசா போடுறோம் இருக்கு. ஏன்னா பிக்ஷை எடுக்கிறாருன்னு நினைச்சுட்டு காசு போடுறோம். ஆனா வாஸ்தவமா அது ஒரு சொரூபம் இல்லை. அப்பேற்பட்ட நம்மளை விட கோடிக்கணக்கான பணக்கார அம்பானி அடானை விட பணக்காரன குபேரனே இவரு கொடை பிடிக்கிறார் இந்த பிக்ஷாட்டல மூர்த்திய. இந்த பிக்ஷாட்டலோட நிலை என்னன்னா, ஆச்சாரியா சொன்ன மாதிரி கௌபீனவந்தா கலு பாக்கியவந்தா. அவர்கள் எப்படி இருப்பாருன்னா, ஒரு கௌபீனத்தை கத்துன்றவர் அவாதான் பாக்கியவந்தர்கள், அவா விட பாக்கியசாலி உலகத்துல கிடையாது. ஏன்னா வேதாந்த வாக்கேஷு சதா ரமந்தா திக்ஷா அன்ன மாத்திரேஷு துஷ்டிமந்தா
விஷோகவந்தா கரணேகவந்தா கௌபீனவந்த கலு பாக்கியவந்தா அப்படி யதி பஞ்சகத்துல சொல்றார். அவர்களோட நிலைமை எப்படி இருக்குன்னா வேதாந்த வாக்கேஷு சதாரமந்தா அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி பிரக்ஞானம் பிரம்ம போன்ற 4 மகா வாக்கியத்தையே ஸ்துதி பண்ணிட்டு அயமாத்மா பிரம்ம அப்படி 4 மகா வாக்கியத்தையே அசபோட்டுண்டு அதே ரமிச்சிட்டு இருக்கிறவர் தான் வேதாந்த வாக்கியேஷு சதாரமந்தா பிக்ஷாண்ண மாத்திரேஷு துஷ்டிமந்தா. ஒரு கவலை அன்னம் கொடுத்தா சந்தோஷப்படுத்துருவா. ஒரு கவலை அன்னம் கொடுத்து சந்தோஷப்படுறது மாத்திரம் இல்ல, அவளோட வச்சனத்தை கேட்டா விஷோக வந்தா சோகத்தை எடுத்துருவர். அப்படி சோகத்தை எடுக்கிறவர் அவா யாருன்னா கௌபீனவந்த கலு பாக்கியவந்தா. அப்படி கௌபீனதாரிகள் அவா விட பாக்கியசாலி உலகத்துல கிடையாது அப்படின்னு பரமேஸ்வரன் பிக்ஷாட்டனரா கையில மண்டு ஓட்டோடே அவர் இருக்கார். அப்படி மண்டு ஓட்டோடே இருக்கார். அவர் இன்னொரு எங்க இருக்காருன்னா ஒரே ஒரு வாகனம். அந்த ஒரு வாகனம் யாருன்னா வயசான மாடு நந்திகேஸ்வரர். அந்த வயசான மாடு மேல இருக்கார். இப்ப 2வதான 2 கொலாமிமை ஓர்த்தொழு பாதம் 2 கொலாமிலம் குங்கழை பெண்ணான் 2 கொலாமுரு வஞ்சிரு மான்மரு 2 கொலாமவர் எய்தினதாமே அப்படின்னு அவர் அப்படி 2 விஷயம் தேவர்கள் எதனால அவர் ஆராதிக்கிறார்னா 2 கொலாமி மெய் ஓர் தொழு பாதம் 2 பாதம். அவரோட 2 பாதத்தை தான் தேவர்கள் எல்லாரும் கண்டு கொட்டாம மூச்சுண்டு தரிசனம் பண்றா. 2 கொலாமிலம் குங்கழை பெண்ணார் அப்படின்னு 2 ஆபரணங்கள் தரிச்சுட்டு இருக்கார். 2 என்ன ஆபரணங்கள் தரிச்சுட்டு இருக்காருன்னா ஒண்ணு தோடு, இன்னொன்னு குறை. அதான் தோடுடைய செவியன் பார்த்தோமே ஞான சம்பந்த சரித்திரத்துல. இப்படின்னு 2 ஆபரணம் தரிச்சுட்டு இருக்கார். 2 கொலா ஒரு வஞ்சிரு மான்மரு அப்புறம் 2 வஸ்துக்கள் கையில வச்சுட்டு இருக்கார். என்ன 2 வஸ்துக்கள்னா மறு என்கிற ஆயுதம் பரசு. அதனால பரசுவஸ்தம்னு பரமேஸ்வரன் அஷ்டோகத்துல வருது. அந்த பரசு ஆயுதத்தோட பரமேஸ்வரன் இருக்கார். இன்னொன்னா மான்மரு மாடு தரிச்சுட்டு இருக்கார். 2 கொலாமவர் எய்தன தாமே அப்படின்னு இந்த 2 விஷயத்தையும் அப்புறம் நமக்கு கண்ணு முன்னாடி நிறுத்துற இப்படியும் ஸ்துதி பண்ணி பரமேஸ்வரனோட அனுகிரகத்தினாலே இந்த குழந்தை உஜ்ஜீவனம் ஆயிடுச்சு. உடனே நமஸ்காரம் பண்ணி அப்பர் பெருமாள் இவாளையும் வணங்கி மேற்கொண்டு யாத்திரையை கிளம்ப ஆரம்பிச்சார். இப்படி காலஸ்தி கஷேத்திரங்கள் எல்லா கஷேத்திரங்களும் அதுவும் வடக்கு கஷேத்திரங்கள் எல்லாம் போயிருக்க. ஞானசம்பந்த பெருமான் பார்த்தா தரிக்கி உண்டா ஃபுல் தமிழகத்தையும் தரிசனம் பண்ண. ராமேஸ்வரம் பேருக்கு தான் தரிசனம் பண்ண. யார் நிறைய தரிசனம் யார் நிறைய கஷேத்திரங்கள் கஷேத்திர யாத்திரை பண்ணார்னா அப்பர் பெருமான் தான். அதுவும் 12 ஜோதிலிங்கம் எல்லா தரிசனம் பண்ணினார். முக்கியமா விஸ்வநாத்தையும் தரிசனம் பண்ணார். அப்புறம் ஹிமாலயத்துக்கு போயிட்டார். அந்த ஹிமாலயத்துக்கு போன உடனே ஹிமாலயத்துக்கு கைய நெருங்கலோடு போன சமயத்துல இவருக்கு தலை சுத்த ஆரம்பிச்சது. அதுக்குள்ள வயசு 80 வயசு ஆயிடுச்சு இவருக்கு. உடனே பரமேஸ்வரன் என்ன பண்ணாருன்னா திருவையாறுல கைலாச தரிசனத்தை கொடுத்தார். இவர் இங்க ஸ்நானம் பண்ணப்பா, இங்க ஸ்நானம் பண்ணா ஒரு கைலாச தரிசனம் கிடைக்கும். அங்க இருக்கிற ஒரு மானசரோவரத்துல ஸ்நானம் பண்ணி அங்கேருந்து ஒரு திருவையாறு இறங்கினார். இறங்கி இந்த கைலாச தரிசனம் பண்ணி அங்கே திருவையாறுல ஒரு சேவை பண்ணிட்டு அங்கே உறவார் பணி பண்ணிட்டு மேல பரமேஸ்வரனோட ஆக்கியபடி அப்படியே திருப்புகளூர் கிளம்பினார். அந்த திருப்புகளூர் என்னமோ சாமானிய கஷேத்திரம் இல்ல. அங்கதான் முருகநாயனார் அக்னீஸ்வரரையும் வர்த்தமானீஸ்வரரையும் தொழுது ஆராதனம் பண்ணி அவர்கிட்ட பூமாலை சாத்தினார். அந்த முருகநாயனாரே இப்போ ஞானசம்பந்தரோடு சேர்ந்து திருச்செங்காட்டாங்குடி கிளம்பினார். கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஆசிரமத்துல தான் தங்கினார். ஏன்னா எல்லாருமே சமகாலம் தான். ஞானசம்பந்தரும் சரி, நாவுக்கரச நாயன்மாரும் சரி, அப்புறம் முக்கியமா திருநீலகண்டத்து யாழ்ப்பாணரும் திருநீலக்க நாயன்மார் எல்லாருமே சமகாலம். இவ 4 பேருமே 5 பேருமே சமகாலம். இங்க திருப்புகழூர்ல சேர்ந்த உடனேயே அவருக்கு அவர் இந்த பரமேஸ்வரனை தொழுது கைங்கரியம் பண்ணார். பரமேஸ்வரன் ஒரு சும்மா விட்டுற வேண்டியதானே, 80 வயசு எடுத்து பாவம், எதுக்கு அப்படியே கைலாசம் கொடுத்துடலாமே. பశ్చాத்தாபம் பட்டாச்சு, சிவதீட்சையும் கொடுத்தாச்சு, ஞான சம்பந்த சம்பந்தமும் கிடைச்சாச்சு, ஞான சம்பந்தம் ஒரு அப்பரில விசேஷமாவும் பேர் கொடுத்தாச்சு. அதுவும் எல்லா விதமான ஸ்ரேயஸும் எல்லா விதமான அனுகிரகமும் பண்ணியாச்சு. ஆயிடுச்சு. இனிமே கைலாச ஆசியம் போக வேண்டியதானே.
அத சும்மா கொடுக்காம வேணும்ட்டே பரீட்சை பண்ண திருப்புகலூர்ல. அப்போ அவர் உருவார் பணி திருப்பணி செய்யற சமயத்துல அங்க பூமியில ஒரு தங்க காசு தங்க நாணயத்தை பார்த்தா, ஆபரணத்தையும் பார்த்தா. அதை பார்த்து எடுத்து பார்க்க வேண்டியதானே. அப்படின்னு அதை எடுத்து பார்க்காம உறவார் படையால ஒரு தட்டு தள்ளி விட்டார். உடனே தேவர்கள் எல்லாரும் சபாஷ்னு எல்லாரும் வந்து புஷ்பமடைய பொழிகிற, அதுக்கும் லட்சியப்படுத்தல. இன்னொன்னு ஒண்ணும் இல்ல, இவருக்கு தங்க காசு கொடுத்து வசப்படுத்தல. சரி, நமக்கு இருக்காரு மேனகை, ரம்ப, ஊர்வசி போன்ற திவ்ய ஸ்திரீகள், இவாளை கூப்பிட்டு ஒரு வேலை ஒரு மயக்க வைக்கலாமா அப்படின்னு ஆசைப்பட்டு இவாளை பூலோகத்துல மெனக்கட்டு இறக்கும்படியா பண்ண வச்சு இவாளை கூப்பிட்டு நர்த்தனம் பண்ணினார். நர்த்தனம் பண்ணி எப்படியாவது கண்டு கலங்குவாரா, எப்படியாவது மயங்குவாரான்னு பார்த்தார். இவர் பாட்டு பணியா செஞ்சுட்டு இருக்கார். இவர் பாட்டு இறை பணியா செஞ்சுட்டு இருக்கார். இவா பாட்டு மயங்கிண்டு இவா பாட்டு நர்த்தனம் பண்ணோன்னு பார்த்தா இவ ஆடி ஆடி 2 பேருக்கும் கால் வந்து ஸ்பிரெயின் வந்து வலிக்க ஆரம்பிச்சுது. மேனகை, ஊர்வசி, ரம்பைகளா. உடனே இவா வந்து தயாராகி அப்பர் பெருமான்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்றா. சுவாமி, நாங்க தப்பு பண்ணிட்டோம் சுவாமின்னு. உடனே அப்பர் பெருமான் சமாதானப்படுத்துற, நீங்க வந்து உங்க எஜமானு கிட்ட சொல்லு, நான் வந்து உங்க எஜமானுக்கு உங்களோட எஜமானுக்கு நான் தாசன். அதனால எந்த பரமேஸ்வரன் வித்தியை காட்டினாலும் வசப்பட மாட்டாரோ அந்த பரமேஸ்வரன் தாசனான நான் வசப்பட மாட்டேன் அப்படின்னு அப்பர் பெருமான் 2த்துக்கும் விஜயத்தை காட்டி, இப்படியும் தன்னோட விஜயத்தையும் வந்து இந்திரிய விஜயத்தையும் சரி, அப்புறம் முக்கியமான பொருளுக்கும் எதுவும் ஆசைப்படாத மாதிரி அவர் வந்து எல்லாரும் கடந்து நிலை போயிட்டார் அப்படின்னு பரமேஸ்வரனுக்கும் திருப்திப்படும்படியா ஆகி கடைசியில் அவருக்கு மோட்சத்தை வந்து கொடுக்க போற. அந்த மோட்சத்தை கொடுக்கிற தருவாயில வந்து அவருக்கு அப்பதான் ஆர்த்தி பிரபத்தி பண்ற. ஏன்னா உலகத்துல எல்லாம் பார்த்தாச்சு, அவரு எல்லா தரிசனமும் ஆயிடுத்து, எல்லா கஷேத்திரங்களும் ஆயிடுத்து. வடக்கு போயிருக்கும், தெற்கு போயிருக்கும், பாரத்துல போயிருக்கும். அனைத்து கஷேத்திரங்களும் அனைத்து சிவகேத்திரங்களிலும் தொண்டு செய்யும் சைரத்துக்கோட பிரயோஜனம், அதோட சைவமோட பிரயோஜனம் வந்து அது அடைஞ்சது. இந்த சைவமோட பிரயோஜனம் வந்து சைவத்தோட பிரயோஜனம் என்ன, இறை தொண்டு செய்யறது அப்படின்னு தொண்டு செய்ய திருப்தி ஆயிட்டேன். இதுக்கு மேல உலகத்துல இருக்கிறது பிரயோஜனமும் இல்லை. அதெல்லாம் பரமேஸ்வரன் பிரார்த்தனை பண்றார். என்று கேளும் சொல்லி என்று கேளோ எம்பெருமான் திருவடியை என்றினெல்லாம் கண்ணிலே மற்றோர் கலை கண்ணிலே கடலடியே கை தொழுது காணுவெல்லாம் உண்மையிலே 9 வாசல் வைத்தார் ஒக்க ஆடைக்கும் போர் துணரமாட்டேன் புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகழூர் மேவிய புண்ணியனே அப்படின்னு அப்பர் பெருமாள் பிரார்த்தனை பண்ற. என்னுகேன் என் சொல்லி என்னுகேனோ, வேற என்னன்னா யோசிக்கிறது. ஏன்னா எம்பெருமான் திருவடியை எண்ணிடல்ல, பெருமாளோட திருவடி இருக்காரே, சிவபெருமானோட திருவடி இருக்காரே, அந்த சிவபெருமானோட திருவடி வந்து அது பார்த்தா சலிப்பே வராது. அதனால அன்னமாச்சாரிய பிரம்ம கடிகின பாதமுன்னு திருவடியோட பெருமையாக சொன்னா. திருப்பேங்கிற திருவடிய கண்ணிலே மற்றோர் கலை கண்ணிலே, அதனால வேற எதுவும் ஆசிரியம் வேண்டாம் எனக்கு. பரமேஸ்வரனே வந்து நின்றாரு. இந்த பரமேஸ்வரன் எழுத்தாப்புல வந்து நின்றதுனால கடல் அடியே கை தொழுது காணியெல்லாம் ஒண்ணுலே 9 வாசல் வைத்தார். அப்படி கடலடியே கை தொழு காணி வைத்தார். இப்படின்னு 2 கையை கூப்பிண்டு உன தவிர வேற என்ன தரிசனமும் கிடையாது. என்னதான் 80 வயசான கண்ணு கொஞ்சம் பாரு கம்மியாயிட்டு வருது, ஆனா ஒரு ரூபத்தை பார்த்தா தெளிவா தெரியுது. ஒரு ரூபத்தை பார்த்த உலக விஷயம் பார்த்தா நம்ம கண்ணு லைட்டா ஊறாமா இருக்கலாம், தவிர இந்த உலக விஷயம் தவிர பகவான் தான் எல்லாம் அப்படின்னு இந்த ஞான சக்ஷுசனிய நீங்க எப்போ கொடுத்தேலோ அப்படியே கண்ணு உங்களையே பார்த்துட்டு இருக்கு. அதை காட்டிலும் இந்த 9 வாசல் இருக்கு. இந்த 9 வாயின் மந்திரத்தால் ஔவையார் வந்து ஔவை பாட்டி விநாயகர் சொன்னாரு, இந்த 9 ஓட்டைகள் நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கு. அதேதான் பகவான் சொல்றான், நவத்வார புரேகேகே நெய்வ குருவம்னு காரையன்னு அப்படின்னு நவத்வார புறம் என்று இந்த உடம்போட இருப்பிடம். இந்த உடம்ப பார்த்தா தடுக்கி வந்த 9 ஓட்டைகள் இருக்கு. எப்போ வேணா நம்ம உசுறு போலாம்.
சில பேருக்கு அடியில போகலாம், சில பேருக்கு வந்து வாயில போகலாம், சில பேர் கண்ணு வழியா போகலாம், சில பேர் காது வழியா போகலாம். எப்ப வேணா இந்த உசுறு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு உள்ள இருக்கிற ஆத்மா. எப்படா இந்த உடம்ப விட்டு போறது, இந்த உடம்புங்கிற கூண்டிலே நான் மாட்டிக்கொண்டு இருக்கேனே, எப்படா இது விமோச்சனம் ஆவேன் அப்படின்னு இது வந்து கேப்ப தேடிட்டு இருக்கு. அதனாலதான் அந்த ஆத்மாவுக்கு உடம்பு விட்டு போனதுனால அது கவலையே இல்லை. நம்ம தான் மல்லடிச்சுன்னு வாழடிச்சுன்னு அழுதுன்னு இருக்கோம். ஏன்? அந்த சாரீரிகமான சம்பந்தம், அந்த சாரீரிகமான சம்பந்தத்துல இத்தனை வருஷமா பிரியம் வச்சிருந்தோமே, அந்த பிரியம் வந்து இனிமேல் அனுபவிக்க முடியாது. அதனால வந்து அதே விளங்குறோமே, அதுல நம்ம விட்டு போறவே அந்த பிரிவினாலதான் நம்ம அழறோம். அந்த ஆத்மாக்கும் கவலையே கிடையாது. ஆஹா அப்பாடா இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டோமே, நிம்மதியா பகவான் நம்மளை ஐஷன் போறாரு, நம்ம கிருதாத்தத்தோட கிருத்தங்கத்தோட இந்த சரீரத்தை பார்த்துட்டு அது கிளம்பிடும். அப்படின்னு இந்த 9 துவாரங்கள் வந்து ஒருவேளை மூடுற பட்சத்துல நான் வந்து நினைக்க முடியாதுப்பா, அப்படி நினைக்க முடியாதனால நான் இப்போ ஒரு திருவடி எழுத்தாப்புல வந்து வந்துட்டேன். நீ வந்ததுனால ஒரு திருவடியில எனக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுப்பா அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்ண உடனேயே பரமேஸ்வரன் சிம்ம ரூபத்துல, சில பேர் புலி ரூபத்துல, வியாக்க ரூபத்துல வந்து அப்பர் பெருமான முழுங்கி தனக்குள்ளேயே கலகும்படியா வச்சார். அப்படின்னு அப்பர் பெருமானுக்கும் சிவலோக பிராப்தியை கொடுத்தார். இப்படி வைகாசி மாசத்துல அப்பர் பெருமானுக்கும் சிவலோக பிராப்தியை கொடுத்தார். அப்படின்னு எல்லாருக்கும் ஆச்சரியமான அப்பர் பெருமானோட சரித்திரம். இதை கேட்டவர்களுக்கு வந்து என்ன பலன் வரும்னா, எப்படி பரமேஸ்வரன்ட்ட வந்து பக்தி பண்ணணும், எப்படி வினயத்தோட நம்ம வாழ்க்கையை வந்து நடத்தணும். ஏன்னா பொதுவா பக்தி பண்ணணும்னா முதல்ல குவாலிபிகேஷன் என்ன, வினயம் இருக்கணும். அந்த வினயம் அப்பர் பெருமானுக்கு இருந்தது. இத்தனை பக்தி நாமா சொன்ன உடனே ஒரு இடத்துல நான் பெரியவன் அப்படின்னு ஒரு இடத்துல மார்பை தட்டின்னு காட்டுறது கூட இல்லை. அவர் 81 வருஷமா வாழ்ந்ததுனால. அப்புறம் இன்னொரு முக்கியமானது என்னன்னா, வாழ்க்கையில என்ன நடந்தாலும் திதிக்ஷ வேண்டும். அந்த திதிக்ஷ வந்து வளரும். அப்பர் பெருமான் சரித்திரம் கேட்டா அந்த பொறுமை வரும். அந்த பொறுமை வந்து பொறுமைதான் முதல் லட்சணம். ஒரு ஆன்மீக சாதனையில வந்து நம்ம வந்து முன்னேறது என்ன முதல் லட்சணம்னா பொறுமை. அந்த பொறுமை இருந்தா உலகத்துல எது வேணா ஜெயிச்சிடலாம். அதுக்கு உதாரணமான அப்ப சரித்திரத்தை இன்னைக்கு வேணுகோபால சுவாமி சந்நிதியில நம்ம எல்லாரும் ஸ்மரணம் பண்ணினோம். உங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்து நமஸ்காரத்தை தெரிவித்து மேற்கொண்டு நாளைக்கு வந்து சக்கியபக்தி என்கிற சுந்தரமூர்த்தி நாயனார் சரித்திரத்தை நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஹர நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம், சிவசிதம்பரம். ஓம் நமோ பகவதே ருத்ராய